அப்படின்னு இந்த அபங்கம் சொல்றது. பராத்பரன் எல்லா சாஸ்திரங்களுக்கும் எல்லா புராணங்களுக்கும் நிஜமான உறவிடம் அப்படின்னு இந்த அபங்கத்துல ஏகநாத் மகாராஜ் சொல்றார். காலாஞ்சை கால பக்தாஞ்சா பரிபாலி, காலத்துக்கும் காலமா இருக்கக்கூடியவன். காலம்தான் எல்லாரோட சௌபகத்தையும் அபகரிக்கும். யாருக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்கள் இருக்கோ, என்னென்ன பல பராக்கிரமங்கள் இருக்கோ, என்னென்ன சொத்து சம்பத்துகள் இருக்கோ, என்ன அழகு இருக்கோ, எல்லாத்தையும் காலம் அபகரிக்கும். நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் காலம்ன்றது ஒரு கடைசி முத்திரை மாதிரி. அப்ப அப்படி இருக்க காலத்துக்கும் காலம் அப்படின்னு பகவான சொல்றது இந்த அபங்கம். எல்லா சாஸ்திரங்களுக்கும் நிஜமான வீடு, சர்வ புராணங்களோடும் சாரம். இந்த சாஸ்திரங்களும் புராணங்களும் ஒரு மனுஷனை எதுக்கு தயார் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது தர்மத்தில் இருக்கிறதுக்காக கொண்டு தயார் பண்ணது. தர்மம் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்கும்போது ஒரு கட்டுப்பாடு. தர்மம் தான் நம்ம சுவாவம் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. உலகம் தர்மத்தால இருக்கு, உலகம் தர்மத்தால நடக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடுங்கிறது தேவை. ஏன்னா உலகம் ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமானதல்ல. உலகத்துல எல்லாரும் இருக்கும். நம்ம மனுஷியால் இருக்கோம், பசு பட்சிகள் இருக்கும், அதே மாதிரி மலைகள் இருக்கு, கடல் இருக்கு, நதிகள் இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த உலகம் சொந்தம். ஆனா மனுஷியால் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு எல்லா ரிசோர்ஸஸையும் உபயோகிக்க ஆரம்பிச்சுன்னா, இஷ்டம் இல்லாத மாதிரி ஜீவிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன சம்பவிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே யாருக்குமே மிஞ்சாது. அப்ப அதனால எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு தேவை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவை. எல்லை மீறி போகக்கூடாது, இவ்வளவுதான் ஒருத்தர் உபயோகிக்க கூடும் அப்படின்னு நமக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை. மிச்சம் உள்ளவாள் உபதிரவிக்க கூடாது, அடிக்க கூடாது, கொள்ளை பண்ணக்கூடாது, ஸ்திரீகளை உபதிரவிக்க கூடாது, இப்படின்னு நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால சொசைட்டில எல்லாருமே சமாதானமா வாழறோம். சமாதானமா வாழறதுக்கு தர்மம் தேவை அப்படின்னு தெரியாது. இந்த தர்மம் மனுஷாளுக்கு மட்டும் உள்ளதல்ல, உலகத்துக்கே உள்ளதாக்கும் அப்படின்னு தெரியாது. பூமிக்கு ஒரு தர்மம் இருக்கு. பூமி சத்தியத்தால அப்படியே சுத்தின்னு இருக்கிறதுங்கிறது பூமியோட தர்மம். உதிச்சு அஸ்தமனம் ஆகிறதுங்கிறது சூரியனோட தர்மம். பறக்கிறதுங்கிறது பட்சியோட தர்மம். பால் கொடுக்கறதுங்கிறது பசுவோட தர்மம். இப்ப பசு பட்சிகளுக்கும் தர்மம் இருக்கு. அச்சரங்களான பூமி, ஆகாசம், வாயு, அக்னி முதலானவைக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தர்மம் இருக்கு அப்படின்னு தெரியாது. சத்தியத்தால தர்மம் உலகம் நடக்கிறது அப்படின்னு தெரியாது. தர்மம் ரெண்டு விதத்தில் உண்டு. கர்மத்தால தர்மம், சுவாவத்தால தர்மம். மனுஷாளுக்கு எப்படி அப்படின்னு கேட்கும்போது கர்மத்தால தான் தர்மம். நம்ம நல்ல காரியங்கள் பண்ணிட்டுனா நமக்கு அதுக்குடையதான பலன்கள் கிடைக்கிறது. தப்பான காரியங்கள் பண்ணினா பாவம் உண்டாகிறது, நரகாதி லோகங்கள்ல போய் கஷ்டப்பட வேண்டி வருது. அப்ப தர்மம் பிரகாரம் எப்போ ஒரு மனுஷன் ஜீவிக்கிறானோ அவனுக்கு நல்லது உண்டாகிறது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, ஆறு தர்மத்தை காப்பாத்துறாளோ அவ காப்பாற்றப்படுவா அப்படின்னு நம்மளோட சாஸ்திரங்கள் சொல்றது. அப்ப தர்மம் காப்பாத்துன்னு சொல்றோமே, தர்மம் எப்படி காப்பாத்தும்? தர்மம் என்ன பகவானா அப்படின்னு கேட்கும்போது தர்மத்துக்கு ஒரு பிரபு, தர்மசிய பிரபு அச்சுதா, சுதி ரஹிதன், அதபதனம் இல்லாதவன். அதனால பகவானுக்கு அச்சுதன் அப்படின்னு நாமம். ஆறு தர்மத்தை காப்பாத்துறாளோ அவளை காப்பாத்துறதுக்கு அங்கேயிருந்து பகவான் ஓடி வரான். அதனால தர்மசிய பிரபு அச்சுதா அப்படின்னு சொல்லிடும். சரி, அப்ப தர்மம் படி நம்ம வாழணும் அப்படின்னு தெரிகிறது. இப்ப தர்மம் எங்க இருக்கு, எங்கிருந்து தெரிஞ்சுக்க முடியும்? இப்படி வாழணும்ங்கிறது எங்கிருந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது வேத பிரணிதோ தர்மஹா, வேதத்தில் இருக்கு அப்படின்னு தெரியாது. வேதம்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்கும்போது பகவானோட ஹிருதயம் அப்படின்னு தெரியாது. சாஸ்திரம் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்கும்போது வேதம், ஸ்மிருதி, ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணங்கள், இதிகாசங்கள், ஐதிஹ்யம், குருவச்சனம், இதெல்லாம் சேர்ந்துதான் சாஸ்திரம். அப்ப அது பிரகாரம் நம்ம வாழணும். வேதத்துல சொல்லி இருக்கிற தர்மங்கள், மனுஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள்ல சொல்லி இருக்கிற தர்மங்கள், பாகவதம் முதலான புராணங்கள்ல சொல்லி இருக்கிற தர்மங்கள், நமக்கு ஒரு ஆச்சாரியர் இருப்பாளே அவளோட அனுஷ்டானத்தாலே அவளோட வச்சனத்தாலே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அந்த விதமான தர்மங்கள் இதெல்லாம் மனுஷன் ஆச்சரிக்கணும்.
பசு பட்சிகளுக்கு வந்து இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை. இந்த மாதிரி தர்மத்துல இருக்கணும், சத்தியம் பேசணும், மிச்சம் இருக்கிற வாழை உபதிரவிக்க கூடாது அப்படின்னு பசு பட்சிகளுக்கு தர்மம் இல்லை. ஏன்னா தர்மங்கிறது அதோட ஸ்வபாவமா இருக்கு. ஆனா நமக்கு புத்திங்கிறது ஒண்ணு உண்டு. மனுஷ ஜென்மங்கிறது ரொம்ப துர்லபம், அருமையான ஜென்மம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது புத்தி. பலத்துல ஆணைங்கிறது சிரேஷ்டமானது, பெரிய பலம் உங்க ஆணைக்கு. ஆனா அந்த ஆணையை சின்ன இப்படி ஒரு வடியை வச்சுட்டு ஒரு மனுஷன் கட்டுப்படுத்துற. எப்படி கட்டுப்படுத்துறேன்? ஆணையை பாக்குறத அந்த மனுஷனை பாக்குறத ஆணை ஒரு உதவச்சா அந்த மனுஷன் காலி. ஆனா ஆணை கட்டுப்பட்டு இருக்கு அந்த மனுஷனுக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவனோட புத்தி. அப்ப அந்த புத்தி இருக்கிறனால மனுஷாளுக்கு வந்து இன்னும் நிறைய தர்மங்களை பகவான் நிர்ணயிச்சிருக்கார். நிறைய தர்மங்கள். இந்த தர்மங்கிறது தேசம், காலம், அவஸ்தை, வர்ணம், ஆசிரமம், லிங்கம், யுகம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தர்மம் மாறிட்டே வருது. ஒரு தேசத்துல இருக்கிறவாளுக்கு அடுத்த தேசத்துல இருக்கிறவாளோட தர்மத்தை விட வித்தியாசமான தர்மமா இருக்கலாம். பாரதத்துல நமக்கு எல்லாம் சனாதன தர்மம். இப்போ வெளி தேசங்களுக்கு போச்சுன்னா அங்க வேற ஏதோ தர்மம் இருக்கு. அது மாதிரி தேசத்துக்கு தேசம் தர்மம் மாறுறது, காலத்துக்கு காலம் தர்மம் மாறும். சத்தியயுகத்துல இருக்கிற தர்மம் அல்ல கலியுகத்துல இருக்கிற தர்மம். லிங்கத்துக்கு அனுசரிச்சும் தர்மம் மாறும். ஸ்திரீகளுக்கு இருக்கிற தர்மம் அல்ல புருஷாளுக்கு இருக்கிற தர்மம். அவஸ்தையை அனுசரிச்சு தர்மம் மாறும். இப்போ நல்ல சுகாவஸ்தையில இருக்கோம்னா நமக்கு சாதாரணமான தர்மம் செல்லுபடியாகும். ஆபத்து காலத்துல ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருது அப்படின்னு ஆபத்து தர்மம் நம்ம அனுஷ்டிக்கலாம். வர்ணத்துக்கு அனுசரிச்சு தர்மம் மாறும். 4 விதமான வர்ணங்கள் உண்டு. பிராமணால், க்ஷத்ரியாள், வைஷ்யாள், சதுர்த்தாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தர்மங்கள் உண்டு. ஆசிரமங்களுக்கும் தர்மம் உண்டு. ஆசிரமங்கள் என்னது அப்படின்னு கேட்கும்போது பிரம்மச்சரியம். பிரம்மச்சாரிக்கு இன்னது தர்மம், கிரகஸ்தனுக்கு இன்னது தர்மம், வானப்பிரஸ்தனுக்கு இன்னது தர்மம், சன்னியாசிக்கு இது தர்மம் அப்படின்னு தர்மம் வெதிரிக்தமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அப்ப இப்படி வித்தியாசமான தர்மங்கள் அவாவாளுக்கு என்ன தர்மம் சரியா இருக்கும், பகவான் எதை விதிச்சிருக்காரோ, எந்த காலத்துல இருக்கோமோ, எந்த தேசத்துல இருக்கோமோ, எந்த ஒரு ஆசிரமத்துல இருக்கோமோ, எந்த ஒரு விதமான வர்ணத்துல இருக்கோமோ, அது அனுசரிச்சு நம்ம தர்மம் என்னது அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த தர்மத்துல வாழணும். அதுதான் ஸ்வதர்மானுஷ்டானம் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்போ அந்த ஸ்வதர்மானுஷ்டானத்துல ஆறாறு இருக்காளோ அவளுக்கு என்ன சம்பவிக்கும்? சிறகால அந்த தர்ம அனுஷ்டானம் பண்ணி 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 கடைசியில மனசு சுத்தமாகும். அந்த தர்மானுஷ்டானத்தாலேயே மனசு சுத்தமாயி சுத்தமான மனசுல பக்தி உண்டாகும். அந்த பக்தியால பகவான் வசீகரிக்கப்படுறான், மோட்சத்தை அவளுக்கு. அப்ப சிறகால தர்மானுஷ்டானம் பண்ணினா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு தர்மத்துக்கு பலம். இப்போ ஏன் தர்மத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு கேட்கும்போது இன்றைய விஷயம் தர்மவிதாம் வரிஷ்டா அப்படின்னு விசேஷனுடைய பீஷ்ம பிதாமகனோட கதை. அவரோட கதையை சொல்லும் போது அவர் இப்பேற்பட்ட தர்மிஷ்டன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சொன்னதால எல்லா விதமான தர்மங்களும் அவருக்கு தெரியும். அந்த தர்மம் பிரகாரம் ஜீவிதமும் வாழ்ந்துட்டும் வர அவ அப்பேற்பட்ட ஒரு உத்தமனான ஒரு ராஜர்ஷி பீஷ்ம பிதாமகன். அவர் குருவம்சத்துல தோன்றுறார். குருவம்சத்துல சந்தனு மகாராஜாவோட புத்திரனா தேவவிரதனா அவதாரம் பண்றார். வாஸ்தவத்துல இவர் ஒரு வசு, அஷ்டவசுக்கள்ல ஒரு வசு. சாபத்தால துவாபர யுகத்துல இவர் பிறக்கிறார். இப்படி இருக்கிற இவர் தேவவிரதனான பீஷ்மர் தன்னோட அப்பாவோட இச்சை சத்தியவதி அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து பிரேமிக்கிறார் சந்தனு மகாராஜா. அப்ப அவருக்கு கல்யாணம் ஆகணும்னா இவரோட கல்யாண வாழ்க்கைய மாத்தி வைக்கணும். அப்ப பீஷ்ம பிதாமகர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்கும்போது நைஷ்டிக பிரம்மச்சரியம் எடுத்துக்கிறார். தன்னோட அப்பாவுக்கு கல்யாணம் ஆகணும், அவர் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தனக்கு கல்யாண வாழ்க்கை கிரகஸ்தாசிரமம் வேண்டாம் அப்படின்னு வச்சு விடுறார். ஒரு பெரிய பிரதிஜை எடுக்கிறார். அப்படி பிரதிஜை பண்ணினால பீஷ்மர் அப்படின்னு அவருக்கு நாமம் ஜெயிச்சது. தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு ஆகாசத்துல துந்துபி முழக்கி புஷ்ப விருஷ்டி பண்ணி பீஷ்மர் அப்படின்னு இவருக்கு நாமதேயம் குறிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த தியாகி, மகத்தான தியாகி பீஷ்மர் கௌரவாளுக்கும் பாண்டவாளுக்கும் இடையில நடக்கிறதான யுத்தத்துல ஒரு பெரிய ஸ்தம்பமா இருந்தார். கௌரவ பட்சபாதியா இருந்தாலும் அவரோட தர்மத்திலேருந்து அவர் ஒரு காலம் வெதிச்சலிக்கவே இல்லை.
18 நாள் நடந்ததான மகாபாரத யுத்தத்துல 10 நாள் யுத்தம் நிர்வாகம் பண்ணது இவர். அந்த 10 நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுனனோட பானங்களால மேலெல்லாம் தொலைக்கப்பட்டு அப்படியே பதிச்சு விடுறார். குருக்ஷேத்திர யுத்த பூமியில அப்படியே விழுந்து விடுறார். அப்படி விழுந்திருக்கிற அவர் அங்க கிடக்கிறார். யுத்தம் வாட்டுல நடந்துட்டு இருக்கு. ஒரு நாட்கள் யுத்தம் நடந்துட்டே இருக்கு. துரோணாச்சாரியர் விழறார், கர்ணன் விழறான், சல்யன் விழறார். கடைசியில யாருமே மிச்சமில்லை. துரியோதனன் பயந்து ஓடி விடுறான். ஓடி போன துரியோதனனை பிடிச்சு பீமசேனன் துடையில அடிச்சு அவனை தாழ தள்ளறான். தர்மபுத்திரருக்கு ராஜ்ய அபிஷேகம் நடக்கிறது. பகவானே தர்மபுத்திரர் யாரு அப்படின்னு கேட்கும்போது தர்மஸ்வரூபம் அவரை ஸ்தாபிக்கிறார். இப்ப ராஜாவா தர்மபுத்திரர் இருக்கார். இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாளைக்கு என்ன சம்பவிக்கிறது, தர்மபுத்திரருக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு இப்படி மனசுல தோணுது, என்னோட பந்துக்கள் எல்லாம் நான் வதம் பண்ணி விட்டேனே, என்னோட பிதாமகரான பீஷ்மரை அடிச்சு தாழ தள்ளினேன், குருவான துரோணாச்சாரியரை தள்ளினேன், மித்திரமா இருந்தான் கர்ணன் அவரையும் தள்ளினேன், மாமாவா இருந்தார் சல்யர் அவரையும் தள்ளினேன். இப்படி யுத்தத்தை ஜெயிச்சு பந்துக்களை எல்லாம் இழந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன். இதால எனக்கு என்ன குணம்? இவ்வளோ பெரிய பாவம் பண்ணேனே, நான் எவ்வளவு காலம் நரகத்துல விழுந்து யாதனை அனுபவிச்சாலும் இந்த பாவம் தீராது அப்படின்னு எனக்கு தோணுறது அப்படின்னு குழம்பி போயிட்டார் தர்மபுத்திரர். யுதிஷ்டிரர் எப்பவுமே குழப்பம் வந்தா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணனை பார்க்க போயிடுவா. பகவானான என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதிகாலையில ஸ்நான பானாதிகள் எல்லாம் பண்ணி அப்படியே பிரம்ம தியானம் தன்னைத்தானே தியானம் பண்ணிட்டு அமர்ந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சமயமா தர்மபுத்திரர் வரார், பகவானை பாக்குறார். ஏன் அண்ணா அங்க வந்திருக்கள் அப்படின்னு தர்மபுத்திரரை நமஸ்காரம் பண்ணறா. நாம் கண்ணபிரான் கேக்குறேன், ஏன் அண்ணா உங்க முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது தர்மபுத்திரர் சொல்றார், இந்த ராஜ்யத்தை பந்துக்களும் இல்லாம பரிபாலனம் பண்ணி எனக்கு என்னதான் கிடைக்க போறது கிருஷ்ணா, தர்மத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு பந்துக்களின் சொஜனைகளை எல்லாம் வதம் பண்ணி தாழ தள்ளி விட்டேனே, அஸ்வமேத யாகங்கள் 3 பண்ணியாச்சு, அதோட புண்ணியத்தால இந்த பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு நீதான் கிருஷ்ணா அன்னைக்கு சொன்னேன். வியாசர் முதலான எல்லா ரிஷிகளும் என்ன உபதேசம் பண்ணா, ஆனா எதுவுமே எனக்கு தலையில நிக்கிறது இல்லை கிருஷ்ணா, என்ன பண்ணுறது, என்னோட இந்த ஒரு மனசாட்சி இப்படி குத்துறதே, எனக்கு எப்போ சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட அழறார். அப்ப கண்ணன் சொல்றார், அப்படி உண்டுன்னா உங்களோட குலத்திலேயே தேவவிரதனான பீஷ்மாச்சாரியர், அவருக்கு தெரியாத தர்மங்களே இல்லை, அவர்கிட்ட பேசலாம், அவர்கிட்ட பேசினாலே உங்க சங்கடம் உங்களோட மனசுல இருக்கக்கூடியதான இந்த சம்சயங்கள் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு பகவான் சொல்ற. அப்போ அப்படியே ஆகட்டும் கிருஷ்ணா, இப்பவே கிளம்பலாம் அப்படின்னு தர்மபுத்திரர் இறங்குறார். கூட பகவான் வரங்க. அப்போ பகவான் தர்மபுத்திரன் இப்படி யுத்த களத்துக்கு போகிறா, குருக்ஷேத்திரத்துக்கு போகிறா அப்படின்னு பார்த்ததுமே எல்லா பாண்டவாளும் வந்து விட்டா. பெரிய பெரிய ரிஷிகள் அவள் எல்லாருமே கூட வந்து விடுறா. பர்வதோ நாரதோ தௌம்யோ பகவான் பாதராயணः ப்ருஹதஸ்வோ பரத்வாஜஸ்ஸ சிஷ்யோ ரேணுகாசுதः வசிஷ்ட இந்திர பிரமதஸ்த்ரிதோ த்ரிசமதோசிதः கக்ஷீவான் கௌதமோத்ரிச்ச கௌஷிகோ சுதர்சனः அன்யே ச குணயோ பிரம்மராதாதயோ மலாஹ சிஷ்யே குடேதாः ஜக்முः கஷ்யபாங்கிரசாதயः. பர்வதர், நாரதர், தௌம்யன், பாதராயணன், ப்ருஹதஸ்வர், பரத்வாஜர், ரேணுகாசுதரான பரசுராமன் முதலான எல்லா பிரம்மர்ஷிகள், தேவர்ஷிகள், ராஜர்ஷிகள் எல்லாருமே பின்னாடி கிளம்புற. பகவானும் தர்மபுத்திரரும் போகிறத பார்த்து எல்லாருமே பின்னாடி கிளம்புறா. ஏன்னா இப்போ ஒரு பெரிய சம்வாதம் நடக்க போகிறது. தர்ம விதாம் வரிஷ்டா அப்படின்னு விசேஷனுடைய பீஷ்ம பிதாமகர் பேச போறார். யார்கிட்ட பேச போறார் அப்படின்னு கேட்கும்போது தர்மமே ஸ்வரூபமான தர்மபுத்திரரான யுதிஷ்டிரர்கிட்ட பேச போறார். இதுக்கு 6 சாட்சி அப்படின்னு கேட்கும்போது தர்மஸ்ய பிரபு அச்சுதா, பகவான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனான ஸ்ரீகிருஷ்ணன் சாட்சி. அப்ப 3 தர்மத்தோட பிரதிநிதிகள் சம்வாதம் பண்ணிக்க போகிறா. அப்ப இங்க என்ன நடக்க போகிறது, தர்மத்தை பத்தி பேச போறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த தர்மங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு எல்லா ரிஷிகள், எல்லா முனிகள், எல்லா சாதுக்களுமே வந்துட்டா. ஆகாசத்துல அங்கங்க தேவதைகள் நின்றுட்டு இருக்கா.
இப்படி ஒரு சதஸ் எல்லாருமே வரா. அங்க அர்ஜுனனோட பானங்களால மேனியெல்லாம் துளைக்கப்பட்டு தேவவிரதனான பீஷ்மர் தாழ விழுந்து கிடக்கிறார். அங்க வரா எல்லாருமே சுத்தி வர நிற்கிறா பீஷ்ம பிதாமகர் முன்னாடி. அவரை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஆகாசத்துல இருந்து ஒரு தேவன் தாழ விழுந்து கிடக்கிறானோ அப்படின்னு தோணல். தக தக தகான்னு ஜுவலிக்கிறார். யோகீஸ்வரன் அல்லவா அவர், கங்காபுத்திரன் அல்லவா, அவ்வளோ அழகு, அவ்வளோ ஒரு சோபை, அவ்வளோ ஒரு காம்பீரியம். அவர் அங்க விழுந்து கிடக்கிறார். இப்ப பீஷ்ம பிதாமகர் முன்னாடி வந்து நிக்கிறார். பீஷ்ம பிதாமகர் வந்தவாளை எல்லாம் நமஸ்காரம் பண்றார். எழுந்திருந்து அவள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண முடியாது. எவ்வளவு தேவர்ஷிகள் ரிஷிஸ்ரேஷ்டாலாம் வந்திருக்காளோ அவளெல்லாம் மனசால நமஸ்காரம் பண்ணிக்கிறார். பகவானையும் மனசால பூஜை பண்ணிக்கிறார். அப்படியே அவரோட கடாட்சம் யுதிஷ்டிரர் மேல விழருது. அஹோ கஷ்டம் அஹோ நியாயம் யத்யூயம் தர்மநந்தனா ஜீவிதும் நார்ஹதக்லிஷ்டம் விப்ரதர்மாச்சுதாஸ்ரயா யத்ர தர்மசுதோ நாஜாகதா பாணிர்விகோதரः கிருஷ்ணோஸ்த்ரீ காண்டிவம் சாபம் சுஹிகிருஷ்ணஸ்ததோ விபத் सर्वं कालकृतं मन्ये भवता च यदप्रियं सबालो यद्वशे लोको वायोरिव घनावने सर्वं कालकृतं எவ்வளவு கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சிருக்க. உங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கு. முதல்ல சின்ன குழந்தையா இருக்கும்போது பீமனுக்கு விஷத்தை வச்சு கொடுத்து விட்டான் துரியோதனன் திருதராஷ்டிரன். கொஞ்சம் பெருசானதுமே லாக்ஷா பவனத்துல உயிரோட கொடுத்தலாம் அப்படின்னு அவ ஷடியந்திரம் நினைஞ்சா. அதுக்கப்புறம் நிறைஞ்சதான சபையில குலவதுவான திரௌபதியோட சேவையை பிடிச்சு இழுத்தா. இப்போ பெரிய யுத்தத்துல ஆததாயிகளா வந்து உங்களையே வலிச்சு கட்டுறதுக்கு வந்து விட்டாளே. எவ்வளவு விபத்துக்கள் உங்களுக்கு. அதுவும் நீங்கள்லாம் எப்பேற்பட்டவா, சாட்சாத் தர்ம தேவதையோட ஸ்வரூபம் நீங்கள். அப்பேற்பட்ட பலம் பீமனுக்கு. அர்ஜுனனோட காண்டீவத்துக்கு முன்னாடி ஒருத்தன் நிற்க முடியுமா? எல்லாத்துக்கும் உபரி யாரு? சாட்சாத் பகவானே உங்களுக்கு மித்திரம். சுஹிகிருஷ்ணஸ்ததோ விபத். சாட்சாத் பகவானே உங்களுக்கு சுஹிருத்தா இருந்துட்டும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்ததே, ஆச்சரியம். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும்போது சர்வம் காலகிருதம், எல்லாம் காலம்தான் காரணம். ஒருத்தருக்கு நல்ல பலங்களையும் கெட்ட பலங்களையும் கொடுக்கறது ஆறு அப்படின்னு கேட்கும்போது காலம். நல்ல கர்மா பண்ணியிருக்கோம்னா சுக சுவிதைகள் எல்லாம் கிடைச்சு விடும் நமக்கு. கெட்ட கர்மா பண்ணினோம்னா பாபம் பண்ணினோம்னா அதனோட பலமா துக்கங்கள் உண்டாகிறது ஜீவிதத்துல. எல்லாம் காலம் தான் கொண்டு வருது. நல்ல காலம் கெட்ட காலம் உண்டு இல்லையா? அது மாதிரி தர்ம தேவதையா இருந்துட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவஸ்தை வந்திருக்கு. அது காரணம் உங்க பக்கத்துல இருக்கான் பாரு, இந்த கிருஷ்ணன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு ரசிகரமா சொல்றார். இந்த கிருஷ்ணன் ஆறு? இந்த கிருஷ்ணன் ஆறு? ஏஷவை பகவான் சாட்சாத் ஆத்யோ நாராயணோ குமார் மோகயன் மாயயா லோகம் கூடச்சரதி விஷ்ணுஷோ
உங்களோட மாதுலனோடு பிள்ளை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, உங்க கசின் பிரதர் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சாட்சாத் நாராயணன் தான். இகலோகத்துல எல்லாரையும் மோகிப்பிச்சுண்டு பூலோகத்துல பாரத்தை தீர்க்கறதுக்காக கொண்டு அவதாரம் பண்ணி வந்திருக்காரு. अस्यानुभावं भगवान् वेदगुह्यतमं शिवः देवर्षिर्नारद साक्षात् भगवान् कपिलो नृपः यं मन्यसे मातुलेयं प्रियं मित्रं सुहृत्तमम् अगरो सचिवं भक्तेषु पश्य मां पश्य भुवन् भूपानुकम्पितम् यन्मे सूत्यजद साक्षात् कृष्णो दर्शनमागतः नारायणः. இவர் ஆறு, இந்த கிருஷ்ணன் ஆறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியாது. வேறுபட்ட அந்த நாரதருக்கு தான் தெரியும், பிரம்மதேவனுக்கு தான் தெரியும், வியாசருக்கு தான் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கு யாரும் தெரியாது. மோகத்தா மாயையால எல்லாருமே மயக்க பண்ணியிருக்கான் இந்த கிருஷ்ணன். கூடச்சரதி கிருஷ்ணிஷு, கிருஷ்ணிகள் கடையில ஏதோ ஒரு ராஜகுமாரன மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஆனா இவன் சாதாரண ஒரு ராஜா ஒன்றும் அல்ல, சாட்சாத் பகவான், என்னோட பகவான். ஏகாந்த பக்தர்கள் எப்போ அந்த பகவானை பார்க்கணும் அப்படின்னு விரும்புறாளோ அந்த சமயத்துல முன்னாடி வந்து நின்னுடுவார். இன்னைக்குதான் நினைச்சேன், உத்தராயணம் வரதுக்கு ஆச்சே, கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு தோணுறதே, கிருஷ்ணனை பார்த்துட்டே இந்த சரீரத்தை உபேட்சிச்சா எனக்கு மோட்சம் கிடைச்சு விடுமே அப்படின்னு நினைச்சுட்டே முன்னாடி வந்தாச்சு பாரு. என் பகவான் ஆத்மார்த்த பக்தர்களுக்கு அப்படி பரிபாலனம் பண்ணுவான் அப்படின்னு ரசகரமா சொல்றார். இவர் நாராயணனே தான் அப்படின்னு ரசகரமா சொல்றார். நாராயணாய நமோ மாதவாய நாராயணாய நமோ
அந்த நாராயணனுக்கு என்ன பண்ண முடியும், முன்னாடி இருக்கிற இந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனசுல தோன்றத நமஸ்காரம் தான் பண்ண முடியும் அப்படின்னு ரசிகரமா சொல்றார். நாராயணாய நமோ அப்படின்னு நமஸ்காரம் தான் பண்ண முடியும். ஜெகதேக நாதாய, ஜகத்துக்கே நாதனான், இவர் ஒருத்தர் தான் நாதன், ஜெகத்துக்கே நாதன். ஜாத மதனாய ஜிதவை மண்டலாய, எவ்வளவு சத்ருக்கள் வராலும் எல்லாரையும் ஜெயிக்க முடியும் பகவானுக்கு. நிகம நிஸ்வாசாய, அவரோட சுவாசத்துல வேதம் இருக்கு. நித்யானந்த ஸ்வரூபனா இருக்கக்கூடியவர். நிருபம கோகுல நீத நவனிதம், இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர். இதெல்லாம் மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு பாகம். ஆனா லீலா பாகம் பார்க்கும்போது இதே கிருஷ்ணன், இதே நாராயணன் கோகுலத்துல வெண்ணை கட்டி தந்தனா அப்படின்னு ரசகரமா அனுபவிக்கிறார் நாராயண தீர்த்தர். அப்ப அப்பேற்பட்ட சாட்சாத் நாராயணன் தான் உன்னோட மித்திரமா, உன்னோட சாரதியா உன் குடும்பத்தோட இருக்கார். அவரை தெரிஞ்சுட்டா உன்னோட சகல விதமான சம்சயங்களும் தீருமே அப்படின்னு பீஷ்ம பிதாமகர் அந்த அம்பு படுக்கையில படுத்துட்டு பேசுறார். ஆனாலும் தர்மபுத்திரரோட மனசுல இருக்கிற அந்த கவலைகள் தீரலை அப்படின்னு பார்த்து இவர்கிட்ட கேட்கலாம். இவர் இப்ப பகவான் கிட்ட போயிடுவார் அப்படின்னு தோணுது அவர் பேசுற விதம் பார்க்கும்போது. ஆனா தர்மங்கள் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். எனக்கு தர்மங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுமே, தான தர்மான் ராஜ தர்மான் மோட்ச தர்மான் விபாகசஹ ஸ்ரீ தர்மான் பகவத் தர்மான் சமாச வியாசயோகதஹ தர்மார்த்த காம மோக்ஷாம்ச சஹோபாயாய தாம்னே நானாத்யானே விஹாசேஷு வர்ணயாமாஸ தத்வவித். படுத்துட்டு பேசுறார் பீஷ்ம பிதாமகர். தான தர்மங்கள் எப்படி தானம் பண்ணணும், ராஜ தர்மம், ஒரு ராஜா என்ன தர்மம் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றது உபதேசம் பண்றார். மோட்சம் அடையணும்னா எப்படி இருக்கணும், இதெல்லாம் விபாகம் விபாகம் விபாகமா பீஷ்மர் உபதேசம் பண்ணறார். மகாபாரதத்துல ரொம்ப விஸ்தாரமா வரும். ஸ்திரீ தர்மம் என்னது அப்படின்னு உபதேசம் பண்ணறார். பகவத் தர்மம், பாகவத தர்மம் என்னது அப்படின்னதும் உபதேசம் பண்றார். எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். தர்மார்த்த காம மோட்சங்கள் அடையறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னதும் உபதேசம் பண்ணறார். இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட கண்கள் அப்படியே முன்னாடி நிற்கிற கிருஷ்ணன் மேல படர். பகவானை பாக்குறார். இப்போ திபுஜனா வனமாலியா பகவான் தெரியறதில்லை. சதுர்புஜாகாரனா நீலமே கஷ்யாமலனா திவ்ய கிரீடம் வச்சுட்டு விஷ்ணு ரூபத்துல தர்சனம் கொடுக்கிறார் பீஷ்ம பிதாமகன். அவரோட ஆராதனா மூர்த்தி. அப்படி அவரை சாட்சாத்காரம் பண்ணதுமே பீஷ்ம பிதாமகர் பகவான் ஆச்சரியமா ஸ்துதிக்க ஆரம்பிச்சவர். இதி மதி ரூபகல்பிதா விகிருஷ்ணா பகவதி சாத்வத புங்கரே விபூமி ஸ்வசுகமு பகதே வஜே விஹர்த்தும் பிரகிருதிமுபே यद्भव प्रवाह प्रकृतिमुपेयुषि यद्भव கதாதரனா சதுர்புஜாகாரனா தர்சனம் பண்ணதுமே அவரோட கடைசி ஸ்துதி, கடைசி வார்த்தைகள் ஆச்சரியமா ஸ்துதிக்கிறார் பீஷ்ம பிதாமகன். இதி மதி ரூபகல்பிதா
என்னோட மனசு கிருஷ்ணா உன் பாதத்துல நான் வச்சாச்சு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணறார். பகவதி சாத்வத புங்கவே சாத்வத புங்கவா, யது குலத்துல சூரியநாட்டமா உதிச்சவரே அப்படின்னு சம்போதனை. சாத்வத புங்கவே விபூனி, அவர் யது குலத்துக்கு மட்டும் ராஜா அல்ல, எல்லா உலகத்துக்கும் அவர் ராஜா, சர்வ லோகேஸ்வரன் அப்படின்னு சொல்றார். ஸ்வசுகமுபகதே, ஆத்மாராமனா இருக்கக்கூடியவர். ஆனாலும் மாயையால சில சமயத்துல லீலைகள் பண்ணுவார், மாயையை ஸ்வீகரிச்சுண்டு லீலைகள் பண்ணுவார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரமாகிற லீலைகள், கம்பீரமான லீலைகளை பண்ணி யத்பவ பிரகிருதிம் உபேயுஷி, அப்பேற்பட்ட பரமாத்மா பிரகிருதிய வச்சுண்டு 3 குணங்களோட சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி கம்பீர லீலைகள் பண்ணக்கூடிய பரமாத்மா இவர் அப்படின்னு கிருஷ்ணனை சம்போதனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார் பீஷ்ம பிதாமகன். திரிபுவன கமனந்தமாலவர்ணம் ரவி கரகௌரவராம்பரம் ததானே வபுரளக குல ஆவ்ரேதானநாஜம் விஜயசகே ரதிரஸ்புதேன வத்யா விஜயசகே ரதிரஸ்துனேன வத்யா திரிபுவன கமனம். எப்பேற்பட்ட ரூபம் கிருஷ்ணா உன்னோட ரூபம், திரிபுவன கமனம் அப்படின்னு சொல்றார். 3 உலகத்தையும் மதிமயங்க பண்ணக்கூடியதான திவ்யமான திருவேணி கிருஷ்ணா. என்ன அழகு, தாமரை மாதிரி இருக்கிற கண்கள், கண்ணாடி மாதிரி இருக்கிற கபோலங்கள், நீண்டதான நாசிகை, கொவ்வைப்பழம் மாதிரி இருக்கக்கூடியதான அதரம், 2 சமானமான கர்ணங்கள், அதுல மகர குண்டலங்கள் சினுக்கு சினுக்கு இப்படி ஆட, திவ்ய கிரீடம் வச்சுட்டு மயிலருகு காற்றுல பறக்க, நீண்டதான வனமாலை தரிச்செண்டு கௌஸ்துபாமுக்த கந்தரனா ஸ்ரீவச்சமாகிற சின்னத்தோட, நீண்டதான கைகளோட, நீலமேக சதிருஷமான திருமேனியோட, அதுல பளிச்சுன்னு ஒரு மின்னல் வரத்தை எப்படி மின்னுமோ அது மாதிரி பீதாம்பரம் தரிச்செண்டு, காலில் வீரமான கண்டகளை தரிச்செண்டு, கையில கங்கணங்களோட, கேயூரங்களோட, முத்துசரங்களோட பகவான் இப்படி முன்னாடி நிற்க, கிருஷ்ணா என்ன அழகு, திரிபுவன கமனம். 3 உலகத்திலேயும் இந்த அழகு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிற. தமாலவனம், தமால விருட்சம் எப்படி நீளமா இருக்குமோ அது மாதிரி திருமேனி. ரவி கரகௌரவராம்பரம் ததானே, சூரியனோடு கிரணங்களால நூவப்பட்டதான ஒரு வஸ்திரமோ அப்படின்னு தோணுறது. அப்பேற்பட்டதான பீதாம்பரம் தரிச்சுட்டு இருக்கார். இப்படி ஜக 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 அந்த பார்த்த சாரதி அல்லவா, பார்த்தன பின்னாடி உட்காந்து இந்த தேர் தெளிச்சுட்டு வர சமயமா முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தேர் தெளிக்கிறார். பரிசிரமம் அல்லவா, அதனால பகவானோட சுருள் சுருளான கேசங்கள் காற்றுல அங்கும் இங்கும் ஆடுறது. முன்னாடி எல்லாம் அந்த கேசம் விழருது. தாமரை மாதிரி நிறைஞ்சதான வட்டமான முகம். விஜய என்னோட பார்த்தன், என் பேர குழந்தை, என்னோட அர்ஜுனனோட சகாவா இருக்கக்கூடியவனே கிருஷ்ணா, உண்மையில எனக்கு சாஸ்வதமான பிரேம இருக்கணுமே அப்படின்னு ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்ணறார் பீஷ்ம பிதாமகன். யுதி துரக ரஜோ விதும்ர விஸ்வ கதலுடித ஸ்ரமவார்யலங்கிருதாஸ்யே மம நிஷித ஸ்ரீஹி விபித்யமான மம நிஷித ஸ்ரீஹி விபித்யமானத்வஜி விலச கவச்சேஸ்து கிருஷ்ண ஆத்மா யுதி துரக ரஜா
வச்சுட்டு வரான் கிருஷ்ணன். குதிரை அல்லவா, குதிரை இப்படி கடக்கு 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 அப்படின்னு ஓடுறது இல்லையா, அந்த குருக்ஷேத்திரத்துல இருக்கிற மண் தூளிகள் எல்லாம் அப்படி கிளம்புறது, மேல அப்படி பொங்கறது. அந்த காற்று எதிர்பொங்க இப்படி முன்னாடி வீசுற சமயமா அந்த பொடி எல்லாம் கிருஷ்ணனோட முகத்துல வந்து தட்டுறது, இப்படி 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 தட்டி நிற்கிறது. அதுவும் கிருஷ்ணன் ரொம்ப பரிசிரமப்பட்டு தேர்ந்தெடுக்கிறான், சாரதி எல்லாம் உழைக்கிறான் பக்தனுக்காக கொண்டு. அப்படியே உழைச்சிட்டு இருக்க, முகம் எல்லாம் அப்படியே நனைஞ்சிருக்கு, முத்து முத்தான வயர்வை எல்லாம் அப்படி இப்படி அரும்பி இருக்கிறனால இந்த தூளி கிளம்பி கிருஷ்ணன் முகத்துல வந்து இப்படி ஒட்டிக்கிறது. நீல நிறமா தானே கிருஷ்ணன் இருக்கணும், ஆனா குருக்ஷேத்திர மண்ணு வந்து சொக்க சொகையா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு பரசுராமர் வந்து க்ஷத்ரியாலையெல்லாம் வசம் பண்ணி தள்ளி அங்கெல்லாம் ரத்தம் விழுந்து 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 அந்த மண்ணே ரெட்டா இருக்கும், சொக்க சொகைன்னு இருக்கும். அந்த மண்ணு கிருஷ்ணன் மேல ஒட்டிக்கிறது, அந்த வயர்ப்புல அப்படி தட்டி தட்டி இப்படி ஒட்டிக்கிற சமயமா நீல கிருஷ்ணன் சொக்க சொகைன்னு இருக்கானா. யூதி துரகரஜோ விதூம்ர விஸ்வ கஜருடித ஸ்லம வாரியலங்கிருதாசே, முகத்துல இப்படியே முத்து முத்தா அருவி இருக்கிற வேர்வையை பாக்குறாரு. இந்த கிருஷ்ணனுக்கு தான் விஷக்குமா அப்படின்னு கேட்பாளு. சச்சிதானந்த விக்கிரகம் இதெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர். ரத்தம், மஜ்ஜை, மாம்சம், அஸ்தி இதெல்லாம் நமக்கு தான், கிருஷ்ணனுக்கு இல்லை. கிருஷ்ணனோட திவ்யமான சரீரம், அதுல எப்படி இப்படி வேர்வை வந்தது, அதை எப்படி பீஷ்ம பிதாமகர் பார்த்தாரு அப்படின்னு கேட்கும்போது இது ஒரு திவ்யமான வேர்வை தான், அது வேணும்னா கிருஷ்ணன் அப்படியே வருத்திப்பார், அது திவ்யமானது அப்படின்னு ரசகரமா குரு மகாராஜ் சொல்லுவார். அப்போ அதுல இப்படி ஒட்டி இருக்கிற அந்த தூம்ர வர்ணமா இருக்கிற கிருஷ்ணனை பார்த்து அப்படியே சாட்சாத்கரிக்கிறார். அவரோட கடைசி மூச்சு சமயத்துல கிருஷ்ணன் அப்படி அப்படி மனசுல பாவிச்சுக்கிறார். அங்கேருந்து அம்பு விடுறார். இவர் எதிர்கட்சி தானே, பீஷ்மரையே எதிர்கட்சியில போனார் அப்படின்னு கேட்கும்போது, எதிரில போய் நின்னா தானே கிருஷ்ணனை பார்க்க முடியும். ஒரே கட்சியில இருந்தா பக்கத்துல இருந்து திரும்பி திரும்பி பார்க்கண்டாமா, எதிரில இருந்தா தானே முன்னாடி தெரிவார். அதனால எதிர்கட்சியில இருக்கார், அதனாலதான் துரியோதன பட்சத்துல இருக்கார் அப்படின்னு ரசகரமா சொல்லுவா. அங்க இருந்துட்டு பார்க்கும்போது இங்க அம்பு விடுறார். இவருக்கு முழுஷான ஆத்திரமும் கிருஷ்ணன் மேலதான் காட்டணும். அவரோட அந்த அந்த வில்லிலேந்து கிளம்புறது, அது எப்படி கிளம்புறது, மழை பொழியற மாதிரி கிளம்புறது. மழை எப்படி தாரதாரியா கொட்டுமோ, எடை விடாம கொட்டுமோ, அது மாதிரி சரங்கள் வந்துட்டே இருக்கு. எல்லாம் கிருஷ்ணனுக்கு நேரம் தான் விடுவார். ஏன்னா இவர் என்ன அஸ்திரம் எந்தது கிருஷ்ணன் மேல என்ன அவருக்கு கோபமா அப்படின்னு கேட்கறது. இவர் பெரிய பக்தன் அல்லவா, பக்தன் எப்படி பகவான் மேல கோவிச்சுப்பார். இவர் ஒரு அர்ச்சனை பண்ணறார் அப்படின்னு ரசகரமா சொல்லுவார். ஏன்னா இவர் என்ன அர்ச்சனை பண்ணறார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கே ஆச்சாரியர் பீஷ்மர் தானே. அந்த அம்பு படுக்கையில இருந்துட்டு தர்மபுத்திரருக்கு தானே விஷ்ணு சஹஸ்ரநாமம் உபதேசம் பண்ணார். அப்போ ஓரோ சரம் விடும்போது ஒரு சரத்தை எடுப்பார். ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் விஸ்வஸ்மை நமஹ, ஓம் வஷட்காராயே நமஹ, ஓம் பூத பவ்ய பவத் பிரபவே நமஹ அப்படின்னு ஓரோரோ நாமத்தை சொல்லி 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 மம நிஷித ஷரைஹி ஓரோ சரத்தையும் விடவே கிருஷ்ணன் பாக்குறான். இந்த அம்பு எல்லாம் என் நாமத்தை எடுத்துட்டு வருது, இந்த அம்பு ஏது அம்பையும் வெளியில விடக்கூடாது, எல்லாம் எனக்கு தான் என் பீஷ்மர் வந்து அர்ச்சனை பண்ணுறார், எல்லாத்தையும் நான் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு அம்பு 2 அம்பு இப்படி தென்னி பின்னாடி போனாலும் அதை வாங்கி இப்படி குத்திக்கிறார், தன் மார்பில குத்திக்கிறார். இது என்னோட அம்பு, என்னோட நாமம், எனக்காக பீஷ்மர் அங்கேருந்து அனுப்பி இருக்காரு அப்படின்னு மம நிஷித ஷரைஹி விபித்யமானஹ த்வஜி விலசய கவசே சுகிருஷ்ண ஆத்மா. அப்பேற்பட்ட என் பகவான் ஒருத்தர் ஓரோ விதமா பூஜை பண்ணுவா. இவர் க்ஷத்ரிய சிரேஷ்டன் அல்லவா, இவர் பூஜை இப்படி கோரமா இருக்கும். நம்ம எல்லாம் புஷ்பத்தால் பகவானோட பாதத்துல புஷ்பம் போட்டா பகவானுக்கு பாதம் வெளிக்குமோ அப்படின்னு கவலைப்படுறவா கோபி ஜனங்கள். அவளுக்கு எல்லாம் இது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியாது, பீஷ்மர் என்ன பண்ணுவா அப்படின்னு தெரியாது. ஆனா பீஷ்மரோட ஒரு பக்தி இது. அவர் க்ஷத்ரிய சிரேஷ்டனானனால அம்பு விட்டு 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 கிருஷ்ணனோட கவச்சம் பேர்ந்து அந்த விஷாலமான நீல மார்பு தெரிய அதுல குத்துறார், அம்பால குத்துறார். இது அவரோட பக்தி அப்படின்னு ரசகரமா சொல்லிக்கிறார். என்னோட சரங்களை வாங்கிட்டாரே என் பிரபு, அந்த பிரபு எப்பவுமே என் மனசுல இருக்கணுமே, என் ஹிருதயத்துல எப்பவுமே அவரோட முகம் நிறைஞ்சிருக்கணுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். சர்வதி சகிவச்சோ நிஷம்ய மத்யே நிஜ பரயோ பலயோ ரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்மா கிருதவதி பார்த்தசகே ரத்திர்மமாஸ்து ரத்திர்மமா
ரெண்டு கட்சியும் ரெண்டு பாகத்துல இருந்து இருக்கா. குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பிக்க போறது. எல்லாரும் அவா சங்கத்தை முழக்கிறா. கண்ணனும் பாஞ்சஜன்யத்தை முழக்கிறான். யுத்தத்துக்கு தயாராயாச்சு. ஆனா அர்ஜுனன் பாக்குறான். அப்படியே பார்க்கும்போது முன்னாடி யாரு? பீஷ்ம பிதாமகர், பக்கத்துல குருவான துரோணாச்சாரியர், அதுக்கு பக்கத்துல அதிரதனான கர்ணன், மாமான சல்யர், துரியோதனாதிகள் எல்லாருமே பிராதாக்கள். இப்படி பார்க்கும்போது எல்லாருமே என் பந்துக்கள் அல்லவா? இவாளையெல்லாம் நான் வதம் பண்ண போறேனா கிருஷ்ணா? இவாளையெல்லாம் வதம் பண்ணி எனக்கு என்ன கிடைக்கணும்? இவாளையெல்லாம் வதம் பண்ணி அந்த ராஜ்யேஸ்வரியம் கிடைச்சி எனக்கு என்ன பயன்? ஒரு கல்யாண கார்த்தின்னா எல்லா பந்துக்களும் வந்தா தானே ஜெகஜகான்னு இருக்கும், ரசகரமா இருக்கும். இவாளையெல்லாம் வதம் பண்ணினா என்ன ஆகும்? இவாள ராஜர்கள் அல்லவா, ராஜாக்கன்மார் அல்லவா, ராஜாவை எல்லாம் வதம் பண்ணா என்ன ஆகும்? பிரஜைகளுக்கெல்லாம் 6 கதி. பிரஜைகளை கட்டுப்படுத்துறதுக்கு தர்மம் பிரகாரம் அவளை அரசாட்சி பண்றதுக்கு ஒரு ராஜா இல்லைன்னு என்ன சம்பவிக்கும்? வர்ண சங்கரம் ஏற்படும். ஒரு வர்ணங்கள் எல்லாம் கலர்ந்து ஒரு ஸ்திரீகள் எல்லாம் இஷ்டம் இருக்கிறவாளை கல்யாணம் பண்ணிப்பா. கல்யாணங்கிறதே வேண்டாம் வாழலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு விடுவா. அப்ப உண்டாகிற பிரஜைகளுக்கு வாஸ்தவமான அப்பா இருக்க மாட்டா. யாரு அப்பா அப்படின்னு தெரியாது. பிரஜைகள் தூஷிச்சு போயிட்டுன்னா பித்ருக்களுக்கு தர்ப்பணாதிகள் பண்ண முடியாது. யாகம் முதலா இடி யாகங்கள் தர்மங்கள் நடக்க முடியாது, பண்ண முடியாது. அப்ப அப்படி இருக்கிறது இந்த வர்ண சங்கரங்களால உலகமே நசிச்சு விடுமே கிருஷ்ணா. இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய தப்பு பண்ணறதா இருக்கேன் அப்படின்னு அர்ஜுனன் குழம்பி போகிறான் மனசுல. அப்படியே நினைச்சதுமே எனக்கு 6 அப்படின்னு பார்க்கணும், என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனனை கூட்டிட்டு அர்ஜுனனோட இந்த வார்த்தைகளை கேட்டு ரதத்தை கலப்பிட்டு 2 சைன்யங்களோடும் மத்தியத்துல கொண்டு கிருஷ்ணன் நிறுத்துறான். சபரி சகிவச்சோ நிசம்ய மத்யே நிஜ பரயோ பலயோ ரதம் நிவேஷ்ய. தன்னோட பந்துக்களான பாண்டவாளோட சைன்யத்துக்கும் தன்னோட சத்ருக்களான கௌரவாளோட சைன்யத்துக்கும் இடையில கொண்டு நிறுத்துறான் கிருஷ்ணன். அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், இவாள் 6 தெரியுமா கிருஷ்ணா? எனக்கு என்ன தெரியாம அப்படின்னு கிருஷ்ணன் ஒவ்வொருத்தரையா அறிமுகப்படுத்த. கிருஷ்ணன் பேசும்போது இவாள்லாம் சத்ரு 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 அப்படின்னே பார்த்து பார்த்து பேசுறான். அதோ பாரு பீஷ்மன், அதோ பாரு துரோணன், அதோ பாரு சல்யன் அப்படின்னு கிருஷ்ணன் பேசுற. கூப்பிட்டு கையால இப்படி காமிக்க முடியாது. ஏன் தெரியுமோ? ஒரு கையில இந்த குதிரைய கண்ட்ரோல் பண்றதுக்கு சாட்டை வச்சுட்டு இருக்காரு, மறு கையில இந்த கடிஞான பிடிச்சுட்டு இருக்காரு, அதனோட கண்ட்ரோலை பிடிச்சுட்டு இருக்காரு. அதனால 2 கையும் வெஸ்தமா இருக்கு கிருஷ்ணனுக்கு. அப்ப என்ன பண்றானா, அர்ஜுனா இதோ பாரு இதோ பாரு அப்படின்னு கண்ணால அப்படி சொல்லிட்டு இதோ பீஷ்மர், இதோ துரோணர், இதோ சல்யன் அப்படின்னு கூப்பிடுற. இப்படி கூப்பிடுறத பீஷ்மர் அங்க இருந்து இருக்காரு இல்லையா, அங்க இருந்து பாக்குற. இதோ பீஷ்மர் அப்படின்னு சொன்னதுமே கிருஷ்ணனோட அந்த பார்வை பீஷ்மர் மேல விழுந்ததுமே அப்படியே மேலி சிலிர்க்க அங்க போயிட்டார் பீஷ்மர். அப்பவே மரணம் அடைஞ்சுட்டேன் கிருஷ்ணா, உன் கடாட்சம் தாங்குமா அப்படின்னு கேக்குற. அந்த கடாட்சத்தால நீ என்ன பண்ணினாய் அப்படின்னு கேட்கும்போது ஸ்திதவதி பரசைனிகா யுரக்ஷ்ணா ரிதவதி அக்ஷ்ணா ஆயுஹு ரிதவதி. கண்ணால அந்த பார்வையால இப்படி பார்த்து இந்த பக்கம் பார்க்கறது, அந்த பார்வையால அவளோட ஆயுஷ ஹரிச்சாய் கிருஷ்ணா அப்படிங்கிற ரசிகரமா சொல்லு. இதோ பீஷ்மர் அப்படின்னு சொல்லும்போது பீஷ்மருக்கு மிச்சம் இருக்கிற ஆயுஷ் எடுத்துட்டார். இதோ துரோணர் அப்படின்னு சொல்லும்போது துரோணரோட ஆயுஷ் எடுத்துட்டார். இதோ கிருபாச்சாரியர் அப்படின்னு சொல்லும்போது கிருபாச்சாரியரோட ஆயுஷ் எடுத்துட்டார். இப்படி கண்ணால எங்க ஆயுஷ் எடுத்துட்டியே கிருஷ்ணா, அப்பவே நாங்கள்லாம் மரணம் அடைஞ்சு விட்டோம், இப்ப எல்லாம் இருக்கிற பணம் தான் இப்ப இருக்கு அப்படின்னு ரசிகரமா சொல்லுவார் பீஷ்மர். ரிதவதி பரசைனிகா யுரக்ஷ்ணா ரிதவதி பார்த்த சகே ரதிர்மமாஸ்து. பார்த்த சகே கிருஷ்ணா, உன் மேல அச்சஞ்சலமான பிரேமை எனக்கு உண்டாகணுமே அப்படின்னு பீஷ்ம பிதாமகர் பிரார்த்தனை பண்றார். स्वजनवधार्विमुखस्य दोषबुद्ध्या कुमति महरदात्मविद्ययाय कुमति महरदात्मविद्ययाय चरणरति परमस्य तस्य मेस्तु परमस्य तस्य मेस्तु तस्य
பார்த்தனை நடுவில் கொண்டு நிறுத்தி இருக்காரு இல்லையா, ரெண்டு சைன்யத்துக்கு இடையில. பார்த்தன் பார்த்து அப்படியே குழம்பி போய் கையிலேருந்து காண்டிவன் தாழ விழுந்து விஷத்து கொட்டி அங்க உட்கார்ந்துட்டான். அர்ஜுனனுடைய இந்த நிலையை பார்க்கறான் கிருஷ்ணன். இது என்ன யுத்தம் பண்ணணும் அப்படின்னு யுத்த களத்துக்கு என்ன உற்சாகத்தோட வந்த இவாள்லாம் பார்த்ததுமே இவனோட கான்பிடன்ஸ் எங்க போயிடுது அப்படின்னு பகவான் பார்க்கறான். இவன் இப்படி விட்டா கூடாது, இவனை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணினார், குமதி மகரதா ஆத்ம வித்யை உபதேசம் பண்ணினார். அர்ஜுனனோட விஷமமான அந்த குமதியை நீக்கினார் அப்படின்னு ரசகரமா சொல்ற. அப்போ அந்த ஆத்ம வித்யான பகவத்கீதை உபதேசம் பண்ணதும் நான் தான் கேட்டுருந்தேன் கிருஷ்ணா, எவ்வளவு அருமையா இருந்தது. அந்த கீதையால அர்ஜுனனோட அந்த சம்சயத்தை நீ நீக்கின அந்த அழகு, அது மறக்க முடியுமா அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். சரண ஹே கிருஷ்ணா, உன்னோட சரணத்துல நித்தியம் எனக்கு அந்த ஆசை, அந்த பிரேமை, அது இல்லாத பிரேமை எனக்கு ஜெனிக்கணுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, அவன் பாதமே கதி. பார்க்கும் மலைகள் பாடு பாடு, பார்க்கும் மலைகள் பாடு பாடு, பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, அவன் பாதமே கதி. காக்கும் சங்கம் முழங்கும் காலின் வீர கணங்கள் சிலங்கும் வாக்கு வாரி कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भो मा ते संगोऽस्त्वकर्मणि तस्मादकृतसततं कार्यं कर्म समाचर असतो ज्ञातरं कर्म परमाप्नोति यदा यदा हि धर्मस्य ज्ञानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहं परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय सम्भवामि युगे युगे अन्तकाले समामेव स्मरणं याति समद्भावं याति नास्त्यत्र संशयः अनन्याश्चितयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेममहम्यहम् सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो
सर्वपापेभ्यो अहं त्वा सर्वपापेभ्यो स्वक्षयिष्यामि मा शुचे। பார்த்தசாரதியான அந்த பகவானோட பாதமே தான் கதி அப்படின்னு சொல்லறாருங்க. சரணரதியே பரமஸ்ய தஸ்ய மேஸ்து, அந்த பகவானோட சரணத்துல அனவரதமும் எனக்கு அதில் கிடைத்ததான பிரேம எப்பவுமே இருக்கணுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ, எந்த ஒரு பக்தன் எல்லாத்தையும் விட்டு என்னையே சரணம் பிராபிக்கிறானோ, அகந்துவா சர்வ பாபேபியோ, நான் அந்த க்ஷணமே உன்னை எல்லா விதமான பாபங்கள்லேருந்தும் நிர்முக்தனா பண்ணி என்னோட தாமத்துக்கு அழைச்சிட்டு போவேன், உனக்கு மோட்சம் நான் தருவேன், மார்ஷுச்ச, அதுல கொஞ்சம் கூடி சம்சயம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு பகவானோட கீதா வாக்கியம் அதை கேட்கிறார். அர்ஜுனன் கேட்கிறான். அர்ஜுனனோட சம்சயம் எல்லாம் தீர்ந்து காண்டீவத்தை இப்படி உயர்த்தறான், யுத்த நிர்வாகம் பண்ணறார். அந்த குமதி அர்ஜுனனுக்கு உண்டான குமதியை மட்டும் கிருஷ்ணன் நீக்கலே. உலகத்துல எத்தனை எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கோ எல்லாருக்கும் ஒரு பாடம் ஸ்ரீமத் பகவத்கீதை. அதை அன்னைக்கு உபதேசம் பண்ணி மனம் மகிழ பண்ணிய கிருஷ்ணா, உன் சரணத்துல அனவரதமும் எனக்கு பக்தி இருக்கணுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணறார் பீஷ்ம பிதாமகன். स्वनिगममर्गायमप्रतिज्ञामृतमधिकर्तुम् धृतरथचरणो भयाचलत्पुर धृतरथचरणो धृतरथचरणो अभयाचलत्पुर हरिरिव हन्तुमि भङ्गदोत्तरीया गदोत्तरीया गदोत्तरी பகவானோட பக்த வாத்சல்யம் எப்பேற்பட்டது அப்படின்னு அப்படியே நினைக்கிறார் பீஷ்ம பிதாமகன். பீஷ்ம பிதாமகன் 10 நாள் யுத்தம் பண்ணறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. 18 நாள் யுத்தத்துல அதுல 8ஆம் நாளுக்கு என்ன சம்பவிக்கிறது? ராத்திரி
யுத்தமானா நடந்துட்டே இருக்கு, ஒரு விதமான புரோகமனமும் இல்லை. குரு பட்சத்துல கௌரவாளோட பட்சத்துல பெரிய பெரிய மகா யோத்தாக்கள் எல்லாம் விழறா, பாண்டவாள் பட்சத்துல பெரியவா அருமை விழறதில்லை. பஞ்ச பாண்டவாளும் உயிரோடையே இருக்கா, ஒரு பாண்டவனோடு விழண்டாமா, விழறதில்லை. துரியோதனுக்கு வந்தது கோபம். பீஷ்மரை சொல்றான், நீங்க சேனாதிபதியா இருக்கிறதுனால தானே ஒண்ணுமே சம்பவிக்கிறது, யாரையுமே வதம் பண்றது இல்லை. நீங்கள் என் கர்ணன், என் மித்திரன் கர்ணன் வந்திருந்த எல்லா பாண்டவாளையும் தொலைச்சு கட்டியிருப்பான் அப்படின்னு துரியோதனன் அகம்பாவத்தோட சொல்றான். நீங்கள்லாம் வயசாயாச்சு, உங்களுக்கு வந்து யுத்தம் பண்ணதுக்கு இனி முடியாது, சேனாதிபதி இனி நீங்கள் வகிக்கண்டாம் அப்படின்னு சொன்னதுமே கோபம் வந்தது பீஷ்மருக்கு. என்னமா நேத்து பிறந்த பையலே நீ என்கிட்ட வந்து பேசுற அப்படின்னு கோபம் வந்து கொடுத்து. ஏன்னா அப்பேற்பட்டவர் பரசுராமரோட சிஷ்யன் பீஷ்ம பிதாமகன், அவரோட பராக்கிரமம், அவரோட அந்த சாத்திரம் வந்து என்னது சின்னதா இல்லை. துரியோதனனுக்கு புரியறது இல்லை. இப்போ பீஷ்மர் காப்பாத்திட்டு இருக்காரு துரியோதனனை. பீஷ்மர் விலகினா தெரியும், ஆனா அருமை தெரியாது இருக்கிறனால பீஷ்மர் சொல்றார், நான் பிரதிஜை எடுக்கிறேன், நாளைய யுத்தம், நாளைக்கு என்னோட யுத்தம் தடைபடாமல் இருக்குமானால் பாண்டவாளை நான் ஒழிச்சு கட்டுவேன், எல்லா பாண்டவாளையும் வதம் பண்ணுவேன் அப்படின்னு பெரிய ஒரு பிரதிஜை எடுக்கிறார். அப்படி பிரதிஜை எடுத்ததுமே இந்த பிரதிஜை எடுத்த விவரம் கிருஷ்ணனுக்கு தெரியறது, பாண்டவாளுக்கு தெரியறது. என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அடுத்த நாள் யுத்தம் ஆரம்பிச்சு விட்டார். இப்போ பிதாமகர் வந்து முன்னாடி யுத்த கிரீடை பண்ணிட்டு இருக்கார், இவ்வளவு நாளும் விளையாடிட்டு இருந்தார். ஆனா இப்ப வந்து ரொம்ப சீரியஸா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு விட்டார். முன்னாடி வரவாளையெல்லாம் அப்படியே தகர்த்து தரிப்பணமாக்கி பாண்டவாளோடு இருக்கிற அக்ஷௌகிணிகளை எல்லாம் அப்படியே துவம்சம் பண்ணறார், பெரிய யுத்தம் பண்ணறார். பிரளய காலத்துல வந்து அந்த அக்னி மாதிரி ஜுவலிக்கிறார் பீஷ்ம பிதாமகன். பார்த்து நடுநடுங்கி போய் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் சரணாகி, என்ன பண்றது கிருஷ்ணா, பீஷ்ம பிதாமகர் இப்பவே இவ்வளவு வீரத்தோட யுத்தம் பண்றாருன்னா பால்யத்துல அவர் எப்படி இருந்திருப்பார், என்ன பண்றது கிருஷ்ணா, ஆனா இவர் அடக்கியே ஆகணும், இவர் அடக்கலைன்னா நம்ம சைன்யம் மொத்தமாவே போயிடும் அப்படின்னு கவலைப்பட்டதுமே கிருஷ்ணன் பாக்குறான், எல்லாரையும் அப்படியே அம்பு விட்டு வதம் பண்ணிட்டே இருக்காரு பீஷ்மர். இந்த பீஷ்மர் அடக்கனா தான் கடம்பணும் அப்படின்னு என்ன பண்றான் கிருஷ்ணன், மத் பிரதிஜ்ஞாம் ரிதம் அதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தஹ த்ரித ரத சரணோ. கிருஷ்ணனும் ஒரு பிரதிஜ்ஞை எடுத்திருக்கான். என்ன பிரதிஜ்ஞை அப்படின்னு கேட்கும்போது, ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜ்ஞை. ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜ்ஞை எடுத்திருக்கிற கிருஷ்ணன் பீஷ்மரோட பிரதிஜ்ஞை சத்தியம் பண்ணதுக்காக கொண்டு பீஷ்மர் ஒரு பிரதிஜ்ஞை எடுத்தார். என்ன தெரியுமா, அந்த நாள் ராத்திரி கிருஷ்ணன் வந்து திரௌபதிய அழைச்சிட்டு போகிறானா. இது வந்து சூரியதாசரோட கிருதியில சொல்லியிருக்கா. அப்ப ராத்திரியா பீஷ்ம பிதாமகரோட சிபிரத்துக்கு திரௌபதி கிட்ட பீஷ்மர் இப்படி பிரதிஜ்ஞை பண்ணியிருக்கார் இல்லையா, ஒரு மகான் இருக்கார் யுத்த களத்துல, அவர்கிட்ட போய் நீ நமஸ்காரம் பண்ணினா அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார், சுமங்கலி பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்படி ஆசீர்வாதம் பண்ணா உன்னோட பதிகளுக்கு ஒரு விதமான ஆபத்தும் வராது, பீஷ்மரே வந்து அவளை வதம் பண்ணல அப்படின்னு வந்தாலும் ஒரு விதமான ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணன். கிருஷ்ணா நீ என்ன சொல்றியோ அதுதான் அப்படின்னு திரௌபதியும் முகத்தை எல்லாம் மூடிண்டு கோஷ்டா நியமத்தோட அப்படியே வரா. ராத்திரியில யுத்த களம் எல்லாம் கம்பீரமா இருக்கு, கோரமா இருக்கு, சைனிகர் எல்லாம் தலை வேற கால் வேற அப்படியே ரத்த பிரவாகம். அப்பேற்பட்ட கோரமான யுத்த பூமியில சத்திரியாங்கனையான திரௌபதி நடந்து வரா. சத்திரியானியா இருக்கிறதுனால எல்லாம் பார்த்தோம் அவ பயப்படாம வரா. கிருஷ்ணன் பின்னாடியே வந்து பீஷ்மரோட சிபிரம், அந்த சிபிரத்துக்குள்ள கிருஷ்ணன் நான் இங்கே இருக்கேன், உள்ள அந்த மகாத்மா இருக்கார். நேரம் அவர் ஆறுன்னு பார்க்காது, நேரம் போய் சரணத்துல விழுந்தோடு 5 தடவை விழுந்து நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிவிட்டான். திரௌபதி அங்கேருந்து பேசாம போய் அவரோட பாதத்துல விழுந்து விட்டான். அவள் குங்குமம் தரிச்சுட்டு இருக்கா, காலில் மெட்டி எல்லாம் போட்டு இருக்கா. அதை பாக்குறாரு பீஷ்மர். ஒரு சுமங்கலி வந்திருக்கா, சரி தீர்க்க சுமங்களா பவ அப்படின்னு அனுகிரகம் பண்ற. பின்னியும் விழறா, அப்படியே விழுந்ததுமே தீர்க்க சுமங்கலி பவ, அடுத்ததும் விழறா. இப்படி 5 தடவை விழறா. 5 தடவை தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணறாரு. ஆனா இது இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு திரௌபதி மொள்ள அந்த துணியை மாத்தி பார்த்தா பீஷ்ம பிதாமகா அப்படின்னு கூப்பிட்டதுமே திரௌபதியாமா நீயா என் காலில் விழுந்த, தீர்க்க சுமங்களா பவ அப்படின்னு சொல்லிவிட்டேனே, நாளைக்கு நான் பாண்டவாளை வதம் பண்ணணுமே, எப்படி நடக்கும் அப்படின்னு பீஷ்ம பிதாமகர் குழம்பி இருக்கிறத திரௌபதி இப்படி வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே. ராத்திரி காலத்துல, அதுவும் அந்நிய புருஷாவோட சிபிரத்துல, அதுவும்
சத்ருக்களோட சிகரத்துல இவள் வந்தாளா, இவளை ஆரும் கூட்டிட்டு வந்திருக்காரு, பீமன் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க பீதாம்பரத்தை அப்படியே மூடி ஒரு ஓரத்துல கிருஷ்ணன் அப்படியே மூடி மயிலருக்கு மட்டும் தெரியறது. அட பயிலே அப்படின்னு கோபத்தோட வந்து நிற்கிறார். திரௌபதிமா ஓடலாமா அப்படின்னு திரௌபதியோட கையை பிடிச்சிட்டு கிருஷ்ணா ஓட பாக்குறான். அப்படியே முன்னாடி சாடி நிறுத்துறார். என்ன திமிரு உனக்கு கிருஷ்ணா, என்ன திமிரு? நான் பிரதிஜை எடுத்திருக்கேன் தெரிஞ்சுட்டும் என் பிரதிஜைய என்ன தர்ம சங்கடத்துல விட்டு நீ வந்து அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றியா? அவனோட பக்தாள்கிட்ட அதிகமான வாட்சல்யம், இது பக்ஷபாதம். நானும் உன் பக்தன் தானே, என்ன காப்பாத்துறதுக்கு வரல, பாண்டவாளை காப்பாத்த போறியா நீ? என்ன தர்ம சங்கடத்துல கஷ்டப்பட விட்டுட்டு உன்னை விட மாட்டேன். நீயும் ஒரு பிரதிஜை பண்ணிருக்க. என்ன பிரதிஜை பண்ணிருக்க? பலராமன் கிட்ட சொல்லியிருக்க என்னன்னா, இந்த யுத்தத்துல நீ வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிருக்க. நாளைக்கு அந்த ஆயுதம் உன் கையில நான் ஆயுதம் எடுக்க வைக்கலன்னா என் பேரு பீஷ்மன் இல்லை அப்படின்னு ஒரு பிரதிஜை எப்படி பண்ணிவிட்டாரு பீஷ்ம பிதாமகர். அடுத்த நாள் யுத்தம் ஜெகஜகான் நடக்கிறது. பீஷ்மர் முன்னாடி சொன்ன மாதிரியே யுத்தம் பண்ணாரு, கம்பீரமா யுத்தம் பண்ணாரா. கிருஷ்ணன் பாக்குற என்ன நடக்க போகிறது. இப்ப இந்த பீஷ்மரை நிறுத்தலைன்னா நம்ம சைன்யம் மொத்தமாவே காலி ஆயிடும், என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது பீஷ்ம பிதாமகர் பண்ணதான 3வது பிரதிஜையான உன்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன் கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த பிரதிஜையை சத்தியம் பண்ணறதுக்காக கொண்டு என்ன பண்றான், அங்க ஒரு ரதம் தகர்ந்து கிடக்கிறது. அதுல ஒரு பெரிய சக்கரம், அந்த சக்கரத்தை எடுத்து தலை மேல இப்படி எடுத்துட்டு கிருஷ்ணன் இப்படி சிம்ம மாட்டமா ஓடி வரான். ஹரிரிவ ஹந்துமிபம் ஹரிரிவ ஹந்துமிபம் ஜத்வாதரியா ஹரி பார்த்துட்ட சாட்சாத் சிம்ம ரூபமா நரசிம்ம பெருமானே வராரோ அப்படின்னு தோணுறது. ஸ்ரீ நரசிம்ம பாயிமா சின்மயானந்த பூர்ண ஸ்ரீ நரசிம்ம பாயிமா சின்மயானந்த பூர்ண ஸ்ரீ நரசிம்ம பாயிமா சின்மயானந்த பூர்ண ஸ்ரீ நரசிம்ம பாயிமா தானவேந்திர கனக கஷிபு தானவேந்திர கனக கஷிபு தனுகண கருகணாசத தானவேந்திர கனக கஷிபு தனுகண கருகணாசத ஸ்ரீ நரசிம்ம ஆயிமா சின்மயானந்த பூர்ண ஸ்ரீ நரசிம்ம ஆயிமா சாட்சாத் நரசிம்ம பெருமானந்தைக்கு பக்த பரிபாலனம் பண்றதுக்காக கொண்டு பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக கொண்டு தானவேந்திரனான கனக கஷிப்பு இரண்ய கஷிப்புவோடு வக்ஷச பேர்த்து தன் நகத்தால தூரமா வதம் பண்ணி அவனோட குடல் மாலை எடுத்து கழுத்துல போட்டிருந்தாரு. அந்த உக்ரம் கிருஷ்ணன் முகத்துல தெரியறதான். ஹதோ பீஷ்மஹா ஹதோ பீஷ்மஹா அப்படின்னு பீஷ்மர் இன்னைக்கு மரணம் அடைஞ்சார், என் கையால வதம் பண்ண போகிறேன் அப்படின்னு கத்திண்டு அந்த ரத சரணம் அந்த ஒரு சக்கரத்தை தன் தலைக்கு மேல சொல்லிட்டு இந்த கிருஷ்ணன் இப்படி ஓடி வரானா. ஹரிரிவ ஹந்துமிபம் சிங்கம் வந்து ஆனைய அடிக்க வருதோ அப்படின்னு தோணுறது. பெரிய சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா. யானையும் ரொம்ப பல முடியாது, மதம் பிடிச்ச யானைய முன்னாடி நிற்கவே முடியாது இல்லையா. அப்ப ஆனையும் சிங்கமுமா பொருதும் காட்டுல. சிங்கம் என்ன பண்ணும், ஆனையோட மஸ்தகத்துல இப்படி பாஞ்சு தன் நகங்களால அதை பேர்த்து ஆனையே வதம் பண்ணி ஆனையை சாப்பிடும். வேறுபட்ட அந்த சிங்கம் மாதிரி கிருஷ்ணன் இப்படி துள்ளி வர, யானை மாதிரி பீஷ்மர் இப்படி கம்பீரமா நிற்க. கிருஷ்ணன் ஓடி வரத மேல போட்டு இருக்கிற உத்தரியம் தாழ் விழுந்து விடுறது. அப்படியே தாழ விழுந்து அந்த உத்தரியம் தாழ விழுந்தது கூடி தெரியாம அப்படியே ஓடி வரானா பீஷ்மரை வதம் பண்றதுக்கு. என் பக்தனையா நீ அடிக்க வர
என் பக்தனை உபதிரவிக்கிற அந்த பக்த துரோகிகளை ஒரு காலம் விட மாட்டேன் அப்படின்னு கோபத்தோட இருக்கிறவன் சட்டை துணியெல்லாம் அழுத்து விழுந்தா கவனிக்க மாட்டான் இல்லையா? அது மாதிரி அந்த மதத்தோட அந்த கோபத்தோட கிருஷ்ணன் ஓடி வரானா, உத்தரியம் விழுற சமயமா என்னோட பார்த்த அவனுக்கு நான் சாரதி. பீஷ்மரை இப்ப நான் வதம் பண்ணினா யுத்தத்துல நாம ஜெயிச்சதா ஆயிடும். பீஷ்மர் தான் எதிர்கட்சியில ரொம்ப பெரிய முக்கியமானவர். அவரை வதம் பண்ணா பாண்டவ பட்சம் ஜெயிச்சது. அதனால பாண்டவ பட்சம் என்னால ஜெயிக்க போகிறது, இப்பவே ஜெயிச்சாச்சு அப்படின்னு விஜயத்வஜத்தை கட்டுற மாதிரி அந்த உத்தரியத்தை தாழ போட்டுட்டு போகிறான். தன்னோட அபாவம் இப்ப பீஷ்மர் அடிக்க போகிறான் இல்லையா கிருஷ்ணன். அப்ப கிருஷ்ணன் சாரதியா அங்க இல்லை. கிருஷ்ணன் இல்லைன்னா சாரதி இல்லைன்னா குதிரைகள் எல்லாம் பயந்து நடுங்க ஆரம்பிக்கும். அப்போ கிருஷ்ணனோடு இந்த பீதாம்பரத்தோட டால் இப்படி அடிக்கிறத கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த குதிரை. அதனால தான் இல்லாத சமயமா குதிரைகள் ஏதாவது திசைக்கு போனா பார்த்தன் என்ன பண்றது, என் பக்தன் என்ன பண்றது, அதனால இந்த குதிரைகள் அப்படியே எடுக்கணும். அதனால உத்தரியத்தை தாழ போட்டுட்டு பீஷ்மர் எதிர்க்க நின்றுட்டு இருக்காரு இல்லையா, அவரை அடிக்க போகும்போது அவர் ஒரு க்ஷத்ரியன் அல்லவா, அதனால பீதாம்பரத்தால இப்படி உத்தரியத்தால மறைச்சு பயந்து நடுங்கிட்டு இப்படி போகிற மாதிரி ஒழுங்கு மரவோட நான் போகிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக உத்தரியத்தை தாழ போட்டு பக்ஷச காட்டி இப்படி கம்பீரமா அப்படி போகிறார். அவரும் பக்தன் தானே, பீஷ்மரும் பக்தன் தானே. கிருஷ்ணன் அப்படியே பார்த்து ரசிக்கணும், கிருஷ்ணனோட திருமேனி அழக பார்க்கணும். அதனால இப்போ கவசம் எல்லாம் போட்டு பூட்டிட்டு பீதாம்பரத்தால மூடிட்டு தானே யுத்தம் பண்ணுவார். அவருக்கு வக்ஷச பார்க்கணும் அப்படின்னு ஆசை. பீஷ்ம பிதாமகர் நல்லா பார்க்கட்டும் அப்படின்னு உத்தரியத்தை தாழ போட்டுட்டு அதை காட்டிட்டு இப்படி ஓடி வரார். வக்ஷஸ்ரீ ஸ்ரீலட்சுமி ஸ்ரீவட்சம் இருக்கு இல்லையா, அது பார்க்கணும், ஸ்ரீதேவியும் பார்க்கட்டும் அந்த பக்தனை அப்படின்னு நினைச்சிட்டு இந்த உத்தரியம் விழுந்ததுக்கு 1000 அர்த்தம் சொல்லலாம். இப்படி பகவான் உத்தரியத்தை தாழ போட்டது, அது தாழ விழுந்தது கூட தெரியாம எதிர இருக்கிற பீஷ்மரை அடிக்க போகிறார். பீஷ்மரும் சந்தோஷம், ஏதோ ஒரு சிகண்டி கையால மரணம் அடைகிறத விட சாட்சாத் பகவானே ஓடி வரார் சக்கரத்தோட. அந்த சக்கரம் என் மேல பட்டா எப்படி இருக்கும், என்னாலும் அந்த க்ஷணமே எனக்கு மோட்சம் தானே. பகவான் வதம் பண்ணுற எல்லா அசுராளுக்கும் அப்படியே வைகுண்டத்துக்கு தானே எல்லாருமே போகிறா, அப்ப எனக்கும் வைகுண்ட வாசம் தான் கிடைக்க போகிறது. வைகுண்ட வாசா வாரும் வாரும் அப்படின்னு 2 கையை இப்படி உயர்த்தி கிருஷ்ணா வாடா கிருஷ்ணா வாடா கிருஷ்ணா அப்படின்னு அஸ்திரத்தை எல்லாம் தாழ போட்டு கிருஷ்ணனை வரவேற்கிறார். ஆனா கிருஷ்ணனானா குரோதத்தோட இப்படி ஓடி வர என்ன சம்பவிக்க போகிறதோ அப்படின்னு கவலைப்பட்டு பார்த்தன் அங்கேயிருந்து ஓடி வந்து கிருஷ்ணன் பாதத்துல விழுந்து கிருஷ்ணன் பாதத்தை பிடிச்சு விடுக்கிறான். கிருஷ்ணனால பாதத்தை பிடிச்சு பார்த்தனை எடுத்துட்டு ஓடுறான். அப்படியே காலில் விட்டு கிருஷ்ணா சமாதானப்படு, நீ ஒரு பிரதிஜை எடுத்திருக்காய், நிஷஸ்திரத்தோ பிரதிஜா விஜகல் அறிவரன் தாரியன் குரோதசாலி வாதாவன் அப்படின்னு நாராயணத்துல சொல்றார். குரோதசாலி வாதாவன், இந்த குரோதம் வாஸ்தவமான குரோதம் அல்ல, இது ஒரு நடிப்பு அப்படின்னு ரசிகரமா பட்டதிரி சொல்றார். நடிப்பு தானே, அதனால பார்த்தன் காலில் விழுந்த உடனே அப்படியே பிரசன்னமாயிட்டார். திரும்பி பார்த்த சாரதியா ரதத்தில் ஏறி அமர்றார். ஆனா அந்த காட்சி அதை மறக்க முடியுமா பீஷ்ம பிதாமகனுக்கு? தனக்காக தன் பிரபு ஓடி வந்தார் இல்லையா, அது மறக்க முடியாது. அதனால அந்திம ஸ்மரணை இந்த பீஷ்ம ஸ்துதிங்கிறது அவர் பகவானை பிராபிக்க போகிறதுக்கு கொஞ்சம் நிமிஷங்கள் முன்னாடி சொன்னதான ஸ்தோத்திரம் அல்லவோ. அதனால அப்படியே அந்த ஒரு தனக்காக ஓடி வந்த அந்த பெருமாளை அப்படியே ஹிருதயத்துல தியானம் பண்ணிக்கிறார். அன்னைக்கு என்ன வதம் பண்ணியிருக்க கூடாதா கிருஷ்ணா, இப்படி நான் படுக்க மாட்டேனே, இவ்வளவு நாள் உங்ககிட்ட விரகம் நான் அனுபவிக்க மாட்டேனே அப்படின்னு ஏங்குறார் பீஷ்ம பிதாமகர். ஷிதவிஷிகஹதோ விஷீர்ணதம் ஷிதவிஷிகஹதோ விஷீர்ணதம் ஷக்ஷதஜ பரிப்ளுத ஆததாயினோ மே பிரசபமபிசசார மத்வதார்த்தம் சுபவது மே பகவான் கதிஹ முகுந்தஹ ஷிதவிஷிகஹதோ. இப்படி பகவான் தன்னை வதம் பண்ணதுக்காக கொண்டு இப்படி ஓடி வந்தானே, ஆயுதம் ஏந்தி சக்கரத்தை ஏந்திட்டு ஓடி வந்தானே அந்த பகவான், மத்வதார்த்தம் என்ன வதம் பண்ணதுக்காக ஓடி வந்தானே அந்த பகவானே எனக்கு இப்பவும் கதியாயிட்டும், என்னோட கதி என்னோட அந்திம கதிங்கிறது பகவானாவே ஆகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. ஆததாயியா இருந்தேன்,
பக்தாளையும் உபதிரவிச்சேன், பகவானையும் உபதிரவிச்சேன், ஆனா எங்கிட்டக்கே கருணை பார்த்தாள் அந்த கிருஷ்ணனுக்கு. ஆச்சரியம் அப்படின்னு ரசகரமா அற்புதப்படுறார் பீஷ்ம பிதாமகர். விஜயரத குடும்பாதோ யுத்தம் நடந்துட்டே இருக்கு. அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது இந்த யுத்த களத்துக்கு என்ன பிரத்யேகதை அப்படின்னு கேட்கும்போது, இங்க மரணம் அடைகிற சைனிகாளுக்கு எல்லாருக்குமே மோட்சம் தான். ஏன் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, ஸ்ரீயேக்ஷணியே திருதஹயரஷ்மினி தட்சியேக்ஷணியே. பகவான் வந்து குதிரை ஓட்டிட்டு இருக்க, நீலமேக சியாமளனா பீதாம்பரதாரியா, ஹயத்தோடு அந்த குதிரைகளோடு ரஷ்மியை பிடிச்சிட்டு அந்த கோலோட இப்படி இருக்கிற அந்த பார்த்த சாரதியை பார்த்துட்டே அந்த சைனிகாள்லாம் தாழ் விழுந்து மடியறா. பகவானை பார்த்துட்டு மரணம் அடைகிறதுங்கிறது எவ்வளவு துர்லபம். நம்ம எல்லாருமே ஜீவிதத்துல இவ்வளவு நாளும் நாம சங்கீர்த்தனம் ஏன் பண்றோம், பாகவதம் ஏன் படிக்கிறோம், கதைகள் ஏன் கேட்கிறோம்? அந்தே நாராயண ஸ்மிருதி. கடைசி காலத்துல பகவானை நினைக்கணும். ஒரு க்ஷணம் அந்த மூச்சு பிரியற அந்த க்ஷணத்துல சதுர்புஜா காரணா அல்லனா முரளிகான விலோலனா கோபாலனா அப்படியே பாவிக்கணும். ஹிருதயத்துல பகவானோட ரூபம் அப்படியே வரணும். அப்படி வந்ததுன்னா தட்சணமே மோட்சம் அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு மனசுல நினைக்கணும். ஆனா இவாளுக்கு நினைக்கண்டா, அப்படியே தாழ விழுந்து இந்த பக்கம் திருப்பி கிருஷ்ணனை பார்த்தா போறோம். கிருஷ்ணனோட அந்த முக விலாசத்தை பார்த்துட்டே அவ பிராணம் போகிறனால இவ ஸ்வர்க்கத்துல இருந்தும் போய் வீர ஸ்வர்க்கத்துல இருந்தும் போய் சுகம் அனுபவிக்கிறதுல நேர வைகுண்டத்துக்கு தான் போகிறா. அப்ப அதை சொல்ற பகவானை பார்த்துட்டு மரணம் அடைந்த அந்த சைனிகர்களுக்கு எல்லாம் பகவத் துல்லியமான ரூபம் கிடைச்சுதான். அதுதான் சாரூபிய முக்தி அப்படின்னு சொல்லுவா. பகவானோட அதே ரூபம் அவளுக்கு. சதுர்புஜம்னா சதுர்புஜம், நீலமேக சியாமளமான சரீரம்னா அந்த சரீரம், பீதாம்பரம்னா பீதாம்பரம், திவ்ய கிரீடங்கள், கேயூரங்கள், ஹாரங்கள், குண்டலங்கள்னா எல்லாம் அதே மாதிரி கிருஷ்ணன மாதிரியே அந்த ரூபம் பக்தர்களுக்கு கிடைச்சு விடும் அப்படின்னு சொல்றார். இது ஏன் இப்படி கிடைச்சது? தாழ் விழுந்து கிடக்கிறவாளுகளை ஏன் மோட்சம் கொடுக்கணும்? தன்னை உபதிரவிக்க வரவா, தன்னை வதம் பண்ணணும்னு ஆயுதத்தை எடுத்துட்டு கிருஷ்ணனுக்கு அபசாரம் பண்ண வரவாளுக்கு கூட ஏன் மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அக்ஷீண கருணாநிதே ஆனந்த தரண ரக்ஷீண தோஷ வாரிதே அக்ஷீண கருணாநிதே ஆனந்த தரண ரக்ஷீண தோஷ வாரிதே शिक्षित असुरगण रक्षित निजगण शिक्षित असुरगण
அக்ஷீண கருணாநிதே கருணையால அப்படின்னு சொல்றார். எவ்வளவு சைனிகால் தாழ் விழுந்து கிடக்கிறா, அவள்லாம் கண்ணனை பார்த்துட்டு மரணம் அடைகிறதுனால அவளுக்கெல்லாம் அருமையான வைகுண்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அக்ஷீண கருணாநிதி, கருணை பண்ண 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 கருணை கூடித்தான் வருமே தவிர குறையாது அப்படின்னு ரசிகரமா நாராயண தீர்த்தர் சொல்றார். கருணை கடல், கடலை அப்படியே எடுத்து எடுத்து முடிக்க முடியுமா? முடியாது. ஆழ வேர்ந்தது கடல். அது மாதிரி கிருஷ்ணனும் கருணாநிதி. பிரக்ஷேண தோஷ என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அந்த தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர். தோஷம் இருந்தா அவர் கண்ணிலே படாது, கருணை மறைச்சுடும் அப்படின்னு ரசிகரமா பாகவதாள் சொல்லுவா. அப்போ எப்பேற்பட்ட பெரியதான மலையான தோஷம் இருந்தாலும் கம்பாதயாளும் சரணம் பிரஜேமா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்ற மாதிரி தயாளுவான் அந்த பகவான் எல்லாருக்கும் அருள் புரியறார் அப்படின்னு தெரியறது. கல்பிதோருமானா கிருதமனு கிருதவத்ய உன்மதாதா கிருதமனு கிருதவத்யன்மதாதா பிரகிருதி மகன் கேவலஸ்ய கோபி ஜனங்களை நினைக்கிறார். பீஷ்மரோட அந்திம ஸ்மிருதியில கோபி ஜனங்கள் நினைவுக்கு வரா. ஏன்னா கடைசியில கோபி ஜனங்களை நினைக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது, யோகேஸ்வரனா இருந்து என்னதான் கண்டேன், பேர்பட்ட கஷத்திரியனா இருந்து என்னதான் கண்டேன், எல்லாருமே ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணணும் அப்படின்னு ஒரு ராஜாக்களா வரா, நானா அஸ்தினபுரத்தை காப்பாத்தணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த ராஜஸ்ரீ எனக்கு கிடைச்சதா, ராஜாவா எனக்கு வாழ முடிச்சதா? இல்லை. அவளுக்கும் இவாளுக்கும், அவளோட அகங்காரத்துக்கும் இவாளோட அகங்காரத்துக்கும் ஒரு பந்து தட்டி கழிக்கிற மாதிரி என்ன கழிச்சுட்டு இருந்தா. பீஷ்மர் இருக்கார் பீஷ்மர் இருக்கார் அப்படின்னு கௌரவத்தால அகம்பாவத்தால அதர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. இப்படி ஒரு பிறவி தந்துட்டு என்னதான் கண்டாய் கிருஷ்ணா, நான் என்னதான் கண்டேன் அப்படின்னு கேட்கிறார் பீஷ்மர். ஒரு கோபியா பிறவி கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும்? அந்த கோபி ஜனங்கள் எப்படி ஒண்ணு அனுபவிச்சா கிருஷ்ணா. முரட்டு பக்தி பண்ணினேன்னா என் கையில இருக்கிறது பானங்கள், வில்லு, அம்பு தான் இருக்கு, அதுதான் கையில இருக்கு, அதுதான் உனக்கு அர்ப்பணம் பண்ண முடியும். அதனால உண்மையிலேயே அம்பு விட்டு 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 உன்னோட மாறிடம் பேர்ந்த ரத்தம் பிரவகிக்கிற மாதிரி பக்தி பண்ணி. என்ன கொடூரமான பக்தி கிருஷ்ணா. ஆனா அந்த கோபி ஜனங்கள் எப்படி பக்தி பண்ணினா, அவளோட மிருதுவான அங்கங்கள் உன் மேல படும்போது உனக்கு வெளிக்குமோ வெளிக்குமோ அப்படின்னு கவலைப்பட்டு கவலைப்பட்டு உனக்கு பூஜை பண்ணினா, சேவை பண்ணினா. அந்த பக்திகளோட அந்த கோபி ஜனங்களோட ஹிருதயம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறார். அப்படி ஏங்குற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். பகவான் எப்படி நடப்பானோ அதே மாதிரி நடக்கிறா கோபி ஜனங்கள். கிருஷ்ணன் எப்படி நவிட்டு சிரிப்பானோ அது மாதிரி சிரிக்கிறா, கிருஷ்ணன் மாதிரியே பண்ணறா. பிரணய ஓரக்கண்ணால பார்ப்பானா கோபி ஜனங்களை, அது மாதிரியே கிருஷ்ணன் முன்னாடி வந்தா அவளு ஓரக்கண்ணால பாப்பாளு. கிருஷ்ணா நீ என்ன பண்ணறியோ அது மாதிரியே அவ பண்ணுவா. நீ எப்படி பீதாம்பரத்தை அப்படி போட்டுப்பியோ அது மாதிரி அவ தாவணியை போட்டுப்பா. நீ இப்படி வனமாலை ஸ்டைலா போட்டுப்பியோ அது மாதிரி அவளும் போட்டுப்பா. நீ எப்படி சிரிக்கிறையோ அது மாதிரி சிரிப்பா. நீ எப்படி உண்டறியோ அது மாதிரி உண்ணுவா. நீ எப்படி நர்த்தனம் பண்றியோ அது மாதிரி நர்த்தனம் பண்ணுவா. உன்னோட பிரதிபிம்பமோ, நீ பிம்பம் அவ பிரதிபிம்பமோ அப்படின்னு தோணும். அப்படி உன்னை அருமையா ரசிச்சு ரசிச்சு கிருதமனு கிருதவத்ய உன்மதான்தாக நீ என்ன பண்ணறியோ அப்படி அப்படி பண்ணிட்டு உன்மத்த நிலையை பிராபிச்ச அந்த கோபி ஜனங்களோட பக்தி. பிரகிருதி நீ குருக்ஷேத்திரத்தை சேர்ந்தவனே அல்ல கிருஷ்ணா, நீ விருந்தாவன விஹாரியாவே இருந்தாதான் அழகு அப்படின்னு ரசிக்கிறார் பீஷ்ம பிதாமகன். ஏற்பட்ட யோகேஸ்வரர்கள், சன்னியாசிகள், தேவர்கள் எல்லாம் தானே கோபிகளா பிறவி எடுக்கிறார். ஸ்ருதிச்சரிகள்
நித்தியச்சரிகள், வேதச்சரிகள் அப்படின்னா கோபி ஜனங்களுக்கு நாமம் உண்டு. வேதத்துல இருக்கிற மந்திரங்களே கோபி ஜனங்களா வரா, தேவதாஸ்திரிகளே கோபி ஜனங்களா வரா, ரிஷி முனிமார் எல்லாருமே கோபி ஜனங்களா வரா. இந்த மாதிரி யோகத்தால பகவான பிரார்த்தனை பண்ற யோகீஸ்வராலும் கோபி ஜனங்களா வரா. அப்ப அடுத்ததுன்னு ஒரு பிறவி இருந்தா எனக்கும் கோபியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் பீஷ்ம பிதாமகர். அதுக்கப்புறம் பீஷ்ம பிதாமகர் இப்படி ஓரோனா எண்ணிட்டு வர்றார் இல்லையா, பகவானோட லீலைகளை இப்படி வர்ணிச்சு 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 கடைசியில அன்னைக்கு அந்த ராஜசூயம் நடந்தது. தர்மபுத்திரர் இந்திரபிரஸ்தத்துல பெரிய மாளிகை கட்டி, பெரிய சபை கட்டி, மயனால நிர்மிதமான அந்த சபையில அப்படி ராஜாவா தர்மபுத்திரர் அமர்ந்து இருக்க, ஆருக்கு அக்ர பூஜை பண்றது அப்படின்னு பாக்குற. பெரிய 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 பெரியவாள்லாம் இருக்காங்க. வியாசாச்சாரியர் இருக்கார், நாரதர் இருக்கார், பீஷ்ம பிதாமகர் இருக்கார், குலவிருத்தாளனவா துரோணாச்சாரியர் இருக்கார், கிருபாச்சாரியர் இருக்கார், சகல விதமான எல்லா ரிஷிகளும் முனிகளும் அங்க நிறைஞ்சிருக்கா. ஆருக்கு அக்ர பூஜை பண்றது, ஆருக்கு அக்ர பூஜை பண்றது அப்படின்னு எல்லாருமே கவலைப்பட்டு இருக்கும் போது அங்கேயிருந்து சகதேவன் வரான். என்னோட பிரபுவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தான் அக்ர பூஜை பண்ணணும், இதை எதிர்க்கிறவாளோட தலையில என் இடதுகால வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சகதேவர். அவ்வளவு பக்தி பகவான் கிட்ட. இருக்கிற பாண்டவாளியே கடைக்குட்டி அல்லவா, அவ்வளவு அவள் பேச மாட்டார். ஆனா அக்ர பூஜைங்கிறது பகவானுக்கு தான் பண்ணணும். இவ்வளவு உதவி பண்ணினா அந்த சாட்சாத் பகவான், அதுவும் சர்வலோகேஸ்வரர், அவர் இருக்கிற சபையில வேற யாருதான் பெருசு அப்படின்னு அந்த ஒரு வாய்ப்பை வேற யாருக்குமே கொடுக்க கூடாது. தர்மபுத்திரரானா பெரியவா என்ன சொல்றாளோ அதேபடி ஆகட்டும் அப்படின்னு பேசாம தோடுவார். ஆரோது பெரியவா ஏதோது பெரியவாளுக்கு பண்றதோட சாட்சாத் பகவானே இருக்கிறத இந்த அச்சுதனுக்கு பண்ணா எல்லாருக்கும் பண்ணதுக்கு துல்லியம். அது தெரிஞ்சுட்டு இருக்கிற தர்ம சூக்ஷ்மம் தெரிஞ்சுட்டு இருக்கிற சகதேவர் அப்படி சொன்னதுமே எல்லாருமே ஜெய் 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 சாது 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 அப்படின்னு சாதுவாதம் முழுகிறா. பகவான் அந்த ரத்ன சிம்ஹாசனத்துல அமர வச்சு எல்லா பாண்டவாளும் பகவானுக்கு பாதத்துல அப்படியே பாத சேவை பண்ணி, பால் அபிஷேகம் பண்ணி, பகவானுக்கு திவ்யமான பீதாம்பரம் சார்த்தி, வனமாலை சார்த்தி, திவ்ய ஆபூஷணங்கள் எல்லாம் சார்த்தி அப்படி அக்ர பூஜை ஜகஜகான்னு நடக்கவே அந்த சபையில் இருக்கிற பீஷ்மர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரையோ அது ஞாபகத்துக்கு வருது. அந்த அக்ர பூஜையில எப்படி விளங்கினாய் கிருஷ்ணா, எப்படி ஜொலிச்சாள், உன்னை கண்டு எல்லா ரிஷிகளும் அப்படியே மதிமயங்கி போயிட்டா. உனக்கு அபிஷேகம் பண்ணும்போது உன் மேல அப்படியே பால் பட்டு ஒழுகிறத, உன் திருமேனி அப்படி ஜொலிச்சதே கிருஷ்ணா, அதை கண்டு மயங்காதவா உண்டோ அப்படின்னு நினைக்கிறார். அப்படி விளங்கின கிருஷ்ணா, நீ எப்பவுமே என் ஹிருதயத்துல இருக்கணுமே. மம திருஷி கோச்சர ஏஷ ஆவிராத்மா, எப்பவுமே என் கண்கள் உன்னையே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். சதா மாஜடோட ஜடோ துசி கோதி, சதா மாஜடோட ஜடோ துசி கோதி, ரகுமாய் சாபதி சோயரே, ரகுமாய் சாபதி சோயரே, गोड़ तुझे भूल पर
அப்படின்னு பிரார்த்தனை பண்ணறார் பீஷ்ம பிதாமகன். கடைசியில இப்படி பிரார்த்தனைக்கு மேல பிரார்த்தனைக்கு மேல பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் எப்பேற்பட்ட பிரார்த்தனை அப்படின்றது முதல் ஸ்லோகத்திலே சொன்னார். ஒரு விதமான ஆசைகளும் இல்லாத பிரார்த்தனை. நம்ம எல்லாம் பகவானை பார்க்கும்போது எனக்கு அது வேணும் இது வேணும், பரீட்சையில நல்ல மார்க் வேணும், நல்லா வீடு கட்டணும், நிறைய தனதானியம் உண்டாகணும், பேரு புகழ் எல்லாம் உண்டாகணும், காலத்துக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும் அப்படின்னு எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்போம். இதெல்லாம் எவ்வளவு துச்சம், ரொம்ப கம்மி. இதெல்லாம் எப்பேற்பட்ட ஸ்ரீயப்பதி அந்த பகவான். அந்த பகவான் கிட்ட இல்லாத ஐஸ்வர்யமா? அந்த பகவான் நமக்கு எல்லாம் ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை எடுத்து வச்சுட்டு இருக்காரு, ஒரு பெரிய சொத்து. அவர் நமக்கு அப்பா தானே, சாட்சாத் ஸ்ரீதேவி அம்மா தானே. அப்பா அம்மையோட சொத்து குழந்தைக்கு தான் கிடைக்கும். அந்த சொத்தை எடுத்து வச்சுட்டு இருக்காரு. என்னதுன்னா மோட்சம். அந்த பெரிய பரம்பரை சொத்தை இந்த ஜீவாத்மாவுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் இந்த காலத்துக்கு குழந்தைகள்லாம் வெளியில போய் அப்பா அம்மா கூட இல்லாம இருந்துட்டு தானே ஒரு உத்தியோகம் பார்த்து தான் சம்பாதிச்சு தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கா இல்லையா? அது மாதிரி நம்ம எல்லாம் இந்த சம்சாரத்துல நான் உழைச்சு சம்பாதிச்சுக்கிறேன், நான் பைசா பணம் கூட்டி வச்சுக்கிறேன், சுகமா இருந்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணனை மறந்து அப்பா அம்மையை மறந்து நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த அப்பா அம்மையோ என் சொத்தை குழந்தை கொடுக்கணுமே அப்படின்னு துடிக்கிறேன். நம்ம ஆனா ஆசையோட அது அப்பா அம்மையிட்ட கேட்டுன்னா அந்த சொத்தை தவிர வேற எல்லாத்தையும் கேட்கிறோம். அப்ப அதனால அப்படி ஆசையோட காமியார்த்தமா பக்தி பண்ணிட்டுனா ஒரு காலம் பகவான் அடைய முடியாது. அவன் என்ன ஆசைப்படுறாளோ அதை கொடுத்து பேசாம இருந்து விடுவார். ஆனா எப்போ ஒரு பக்தன் நிஷ்காமமா இருக்கானோ, ஒன்னும் கேட்காம இருக்கானோ, பகவானுக்கு பக்தி பண்ணதே சுகம் அப்படின்னு நினைச்சிட்டு பக்தியே பண்ணிட்டு இருக்கானோ, அப்படி இருக்கிற பக்தனுக்கு தண்ணியே கொடுத்து விடுறார் பகவான். அப்ப அதுதான் இங்க ஒரு பிரார்த்தனை ஒரு ஸ்லோகம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு உன் தர்ஷனம் கிடைக்கணுமே, உன் மேல அமிதமான பிரேமை உண்டாகணுமே, எனக்கு சேவை பண்ண முடியணுமே, உன் சரணத்துல ரத்தி உண்டாகணுமே, பிரேமை உண்டாகணுமே அப்படியே தான் பிரார்த்தனை பீஷ்ம பிதாமகருக்கு. அப்படியே பிரார்த்தனை பண்ணி பண்ணி நிஷ்காமமா பிரார்த்தனை பண்ணி கடைசியில தன்னோட அந்த பாவத்தை எல்லாம் அடக்கி தன்னோட தியானத்தை கிருஷ்ணனுக்கு நேர கேந்திரீகரிக்கிறார். கிருஷ்ணன் மட்டுமே தெரியும். சுத்தி வர ஆறு இருக்கா, தான் எங்கே இருக்கோம், தன் சரீரம் எப்படி இருக்கு, எதுவுமே ஞாபகம் இல்லை. தான் கிருஷ்ணன் இப்படி ரெண்டு பேர் தான் இருக்கா. அப்ப அப்படியே பாக்குறார். தமிமகம் சரீரமாத்மகல்பிதானாம் பிரதிதிருஷமிவ நைகரார்த்தமேகம் சமதிகதோஸ்மே விபூதபேதமோதக தமிமகம் சரீரஹதாம். காண கிடைக்கிறதான எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும்
அந்தர்யாமி ரூபேண வர்த்திக்க கூடின அந்த பகவான் கிருஷ்ணன் என் முன்னாடி சாட்சாதா உள்ள ஹிருதயத்துல ஹிருதயாரவிந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமியை இப்போ நான் கண்ணால என் மாம்சேக்ஷணங்களால பாக்குறேன். ஹிருதி ஹிருதி திஷ்டிதமாத்ம கல்பிதானாம், ஹிருதயத்தில் இருக்கிற அந்த பரம்பொருளை சாட்சாத பாக்குறேன். பிரதி திருஷமேவ நைததார்த்தமேகம், எப்படி சூரியன் உதிச்சு வந்ததுன்னா அஜ்ஞானமாகிற அந்தகாரம் விலகும். ராத்திரியில கண்ணு தெரியாது இல்லையா நமக்கு, அப்படியே காலெல்லாம் தட்டி விழுந்துடுவோம். ஆனா லைட் இருந்தா, சூரியன் உதிச்சு வந்தா காலையில அந்த மாதிரி நமக்கு நடக்காது. அப்ப அது மாதிரி கிருஷ்ண சூரியன் தகதகான்னு உஜ்வலிச்சு இருக்கிற சமயத்துல என் ஹிருதயத்துல இருக்கிற அகந்தை மமதை மோகாந்தகாரம் இருக்கே, அந்த அந்தகாரம் அந்த இருட்டு விலகியாச்சு. இப்ப நான் பிரகாசமயமா என் சொரூபம் என்னது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாச்சு. சமதிகதோ மோகம் தீர்ந்து சுத்த அந்தகரண நான் ஆயிருக்கேன். இப்ப நான் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க பகவான் அடைய போகிறேன் அப்படின்னு கிருஷ்ணனையே கண்ணிமைக்காம பார்த்து முள்ள அந்த கண்களை அப்படி மூடறார். தன் ஹிருதயத்துல வெளியில பார்த்ததான அந்த ரூபம் ஸ்புரிக்கிறது, பகவான் சாட்சாத்கரிக்கிறார். அந்த சாட்சாத்காரம் ஏற்படுறது ஹிருதயத்துல. முன்னாடி இருந்த அந்த கோபாலன் ஹிருதயத்துல தோன்றவே அந்த கோபாலனையே நினைச்சு தன் பிராணவாயுவை வசீகரிச்சு அப்படியே ஓரொரு சக்கரங்கள்லேருந்து அந்த பிராணனை மேல ஏத்தி 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 கடைசியில சஹசிரார சக்கரம் ஏத்தி இந்த பிரம்மரந்திரத்தை பேதிச்சுண்டு நேர அந்த ஜீவாத்மா கிருஷ்ணனோட பாதத்துல போய் சேர்ந்து இப்படி பீஷ்ம பிதாமகர் மோட்சம் அடைகிறார். கிருஷ்ணயேவம் பகவதி மனோபா திருஷ்டி ரித்திபிஹி ஆத்மா ஆயாத்மன்யாத்மானமாவேஷ்ய சௌந்தர்ஷ்வாச உபாரமத சம்பத்யமானமாஜ்ஞாய பீஷ்மம் பிரம்மநிஷ்கலே சர்வே பபூவஸ்தே தூஷ்ணிம் வயாராம் சிவ விநாத்யயே தத்ர துந்துபயோனே துர் தேவமானவாதிதாः शशंसु साधवोऽङ्गाराज्ञां घाटे तु पुष्पवृष्टयः ततो युधिष्ठिरो दत्त्वा सह कृष्णो गजाद्वयम् पितरं सान्त्वयामास गान्धारीं च तपस्विनीं विप्राचानुमतो राजा वासुदेवानुमोदितः चकार राज्यं धर्मेण पितृपैतामहं विभुः कृष्ण एवं भगवति. அப்படி பகவான் அடைஞ்சு விட்டார் பீஷ்ம பிதாமகர். அவரோட சரீரத்திலேருந்து பிராணம் பிரிஞ்சது, ஜீவாத்மா பகவான் அடைஞ்சது அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாரும் அழறா. தர்மபுத்திரன் முதலானவள்லாம் கொஞ்ச நேரம் அழறா. ஆகாசத்துல தேவதைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருமே துந்துபி வாசிக்க ஆரம்பிச்சு விட்டாங்க. துந்துபி முழங்கி ஆகாசத்துல இருந்து புஷ்ப விருஷ்டி இப்படியே விழறது. கங்காபுத்திரனான பீஷ்மர் மேல அப்படியே புஷ்பார்ச்சனை பண்ணறா. தேவர்ஷிகள் எல்லாம் அப்படியே தொழுது நிற்கிறா. பீஷ்ம பிதாமகர் வைகுண்டம் பிராபிக்கிறார். அவர்ல ஒரு வசுவோட அம்சம் உண்டு, அந்தந்த அம்சங்கள் அங்கங்க சேர்றது அப்படின்னு தெரியணும். அப்படி பகவானை பிராபிக்கிறார் பீஷ்ம பிதாமகர். அவர் உபதேசிச்சதான அந்த தர்மங்கள் எல்லாம் மனசுல வாங்கிட்டு இருக்கார் யுதிஷ்டிரர். அது கேட்டதுமே அவரோட ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான சம்சயங்கள் எல்லாம் தேர்ந்து திரும்பி ராஜதானிக்கு போய் தர்மமே ராஜாவா வாழறது இல்லையா, பகவான் ஸ்தாபிச்சார், தர்மத்தை ஸ்தாபிச்சார். அப்படி பீஷ்ம பிதாமகன் உபதேசிச்சதான தர்மம் பிரகாரம் உலகத்தை அரசாட்சி பண்ணலார் தர்மபுத்திரர். நாடெங்கும் க்ஷேமமா இருந்தது. இப்படி பீஷ்ம ஸ்துதி முடியாது. ஆனா இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள். இன்னைக்கு தான் பீஷ்ம பிதாமகர் பகவான் அடைஞ்ச நாள். என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. எங்கிட்ட கார்த்திக் மாமா அப்பா கிட்ட கேட்டு சொன்னா என்ன டாபிக் எடுக்கிறது, பாகவதம் தான் வேணும் அப்படின்னு சொன்னா. அப்ப நான் அப்பா சொன்னா நிறைய ஸ்துதிகள் இருக்கு, குந்தி ஸ்துதி இருக்கு, வசுதேவ ஸ்துதி இருக்கு, பிரம்ம ஸ்துதி இருக்கு, பீஷ்ம ஸ்துதி இருக்கு, எது வேணும் அப்படின்னு கேட்டுமே பீஷ்ம ஸ்துதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீஷ்ம ஸ்துதி எனக்கு என்னோட மகாராஜ், என்னோட குரு மகாராஜ் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட கதை ரொம்ப பிடிக்கும். திருப்பி 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 கேட்டுட்டே இருப்பேன். அப்போ பீஷ்ம ஸ்துதியே போருமே அப்படின்னு சொன்னேன். அது என்னாச்சு, அது இந்த நாளுக்கே வரணும்னு என்னது பகவானோட நிச்சயம். 26ஆம் தேதி இன்னைக்கு பீஷ்மாஷ்டமி. அந்த பீஷ்ம பிதாமகன் பகவான் அடைஞ்ச நாள், மோட்சம் அடைஞ்ச நாள். இன்னைக்கு பீஷ்மருக்கு தர்ப்பணம் பண்ணுவான். அவருக்கு குழந்தை குட்டிகள் இல்லை இல்லையா, அதனால
உலகத்தில் இருக்க எல்லாருமே பீஷ்ம பிதாமகனுக்கு தர்ப்பணம் பண்ணுவா. அந்த நாளான இன்றைய நாள்ல பீஷ்மரோட இந்த பக்தியை பற்றி கொஞ்ச நேரம் அனுபவிக்க முடிஞ்சது. என்னதான் உண்டுனாலும் நம்ம எல்லாம் மனுஷியாள் தான், நானும் மனுஷிதான். அதனால தப்புகள் நிறைய உண்டாகும். என்ன தப்பு இருந்தாலும் எல்லாருமே க்ஷமிச்சுக்கணும். காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி கர்மஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி ராதா விரச்சித லீலா ரமண ராவண கம்ச முரகம் ராதா விரச்சித லீலா ரமண ராவண கம்ச முரகம் ரமணீயாரண ரக்ஷித புவன பிரவித பிரவித ஹிருதய விஹர ரமணீயாரண ரக்ஷித புவன பிரவித பிரவித ஹிருதய விஹரணா பசவல்கரா மங்களம் மங்களம் சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. மேற்கொண்டு பீஷ்மாச்சாரியர் உபதேசம் பண்ணதான ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாருமே சேர்ந்து பாராயணம் பண்ணணும். கூட பாராயணம் பண்ணதுக்கு அப்புறம் மேற்கொண்டு காரியங்கள் பார்க்க. சரி, ஒரு செகண்ட். விஷ்ணு சார் சொல்றதுனால நம்ம